ஹாய் காய்ஸ், நான் உங்க அண்டர்டேக்கர் பேசுறேன். இது சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட். போன சீசன் 1.1K பேர் கேட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கேட்டதுக்கு. இந்த வாரத்துலேருந்து இனிமே வர வாரங்களில் சீசன் 2 ஆரம்பிக்க போகிறோம். புது கெஸ்ட், புது எல்லாருமே புதுசாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொலாப் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு நம்மளோட வேண்டுதலுக்கு இணங்க அண்ணன் எஸ்விகேலேருந்து கிசமே அண்ணன் இணைஞ்சிருக்காரு நம்ம கூட. கிசமே அண்ணன் வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்டர்டேக்கர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ஆளா மதிச்சு எங்க பாட்காஸ்டுக்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இல்லப்பா, நீங்க கூப்பிட்டீங்க வரோம், அவ்வளவுதான். கூப்பிடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க நிறைய. ஏன்னா நிறைய பேச மறந்த விஷயங்கள் அந்த மாதிரி பாட்காஸ்ட்ல பேசுறப்பதான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஜனங்களுக்கும் தெரியும் இல்லையா? என்னைக்குமே இது நல்லதுதான். பேசுவோம். தேங்க்ஸ். ஓகேண்ணே. ஒரு 6 செகண்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொன்மொழியோட ஆரம்பிச்சிடலான்னு ஒரு இதுண்ணே. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆரம்பிங்க. எங்களுக்கு எதிரிகள் கிடையாது, அப்படி இருந்தால் அவர்கள் எதிர்காலமே கிடையாதுண்ணே. இது வந்து நம்ம 3 லேக் பாய்ஸ், சரிங்களா? அன்று மன்னனை காக்க நம்மினம் போர் செய்தது, நம் வீட்டு பெண்களை மானத்தை காக்க போர் செய்வோம். இது நம்ம அக்னி சட்டி பாய்ஸ், சத்திரியர்கள். நான் அடி அடங்க மனித குல விடுது, வேணா விடு, என்னவோ எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதிக்கா ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்கியா? ஆமா. சரி, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா ஸ்டீரியோ டைப்ஸ் இன் தமிழ் சினிமா, சரிங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி நம்ம ஒரே மாதிரி ரப்படியா ஒரே தடவை அடிச்சு போட்டு சம்பந்தமே இல்லாம நான் சிங்காவே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நேர்ல இதுக்கும் சம்பந்தமே இல்லாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதல்ல நம்ம இந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆரம்பிப்போம். அவர் தான் இந்த ஹீரோயினுக்கு ஒண்ணுனா அப்படியே, தாய்மார்களுக்கு ஒண்ணுனா அப்படியே துடிதுடித்து போவாரு. ஐயோ நம்மளால முடியல ராமு அப்படின்னுவாரு. அதே மாதிரி இந்த புலி கூட சண்டை போடுறது, புலி கூட எல்லாம் எப்படிங்க மனுஷனால சண்டை போட முடியும்? அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு அவரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிஷோர்? என்ன இந்த சினிமா ஸ்டீரியோ டைப்னு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெண்களை வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் காலகட்டத்தில். அந்த தியாகராஜ பாகவதர் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாதா, பிராணநாதா, நீ எனது அருமை கண்மணி, உபய குசலோபரி அப்படின்ற ரேஞ்சில வந்து தூய தமிழ் ரேஞ்சில எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுல வந்து பெண் வந்து உடனே வந்து காதலனை வந்து நெருங்க விட மாட்டா. உடனே வந்து காதலை வந்து நெருங்க விட மாட்டான். நாயகனாகப்பட்டவன் வந்து ஊர்ல இருக்க எல்லா பழமொழியும் பார்த்துட்டு, வேதங்கள் என்ன சொல்லி இருக்கின்றன தெரியுமா, கோமியத்தை குடித்தால் உனக்கு 3 வேளையும் கணக்கில்லாமல் வரும் ரேஞ்சில வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து 2 வருஷம் வந்து 1947 ரிலீஸ் 1946 ரிலீஸ் ஆன ஹரிதாஸ்ன்ற ஒரு படம் 3 வருஷம் ஓடிட்டு, 3 வருஷம் 3 தீபாவளி வந்து ஓடி இருக்கு. படம் பாத்தீங்கன்னா கர்மாந்திரமா இருக்கும். இப்ப நமக்கு பாக்குறதுக்கு வந்து ஓவர் கிரிஞ்சா இருக்கும். சரி, அப்ப இருந்த ஜனங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அப்ப பேசும் படம் பாக்குறதுக்கு இது ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு. சோ தே டுக் ஓவர் திஸ் as an ஆப்ஷன், வேற வழி இல்ல. ஆனா இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஸ்டீரியோடைப் பண்ணி ஒரு ஹீரோன்றத வந்து எடுத்துட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தான். ஆமாண்ணே. ஏன்னா அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 1957 வரைக்குமே கிட்டத்தட்ட அவர் வந்து எந்த கட்சியில இருந்தாரு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்காரு. ஆமாண்ணே. காங்கிரஸ்ல இருந்து வந்து அவர் வந்து டிஎம்கேல வந்து ஜாயின் பண்றாரு 1953ல. முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் ஆதரவாளர். அவர் எல்லா படத்துலயும் வந்து மகனா, அதாவது ஒரு தாய்க்கு பிறந்த மகன் இப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, என் தமையனை போல இருக்க வேண்டும்ன்ற ரேஞ்சில தான் இன்ட்ரோடக்ஷனுக்கு வருவாரு. அவரோட படங்கள் எல்லாம் நீங்க நல்லா பாருங்க. படங்கள், அவரோட படத்திலேயே மிகப்பெரிய ஸ்டீரியோடைப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வில்லன்கள் எல்லாருமே பண்ணையார்களா இருப்பாங்க. ஏன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து அந்த நேரத்துல வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டம் இல்லையா,
ஆமாண்ணே. ஜமீன்தாரர்கள் வந்து பண்ணையக்காரர்களா மாறி ஊர்ல இருக்க எல்லா நிலத்தையும் அவனுங்க வச்சு இது பண்றத அத ம். வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு ஆளா வந்து எம்ஜிஆரை வந்து காட்டிப்பாங்க முக்காவாசி படங்கள்ல. அது வந்து ஓகேண்ணே. ஜனங்கள்ட்ட வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ம், ம், ம். நமக்காக ஒரு பேச வந்திருக்கான் அப்படின்னு. ம், எம்ஜிஆர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து தண்ணி அடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு, எல்லாத்தையும் பண்ணுவாரு. ஆனா படத்துல ம், ம், ஒரு நாளும் ம். ஒரு சீன்லயும் அந்த சீனை வந்து காட்ட மாட்டாரு. ஆமா. அதே மாதிரி ஒரு ஃபேக்ட் என்னன்னா, அவர் வந்து இந்த பாட்டு எம்எஸ்பி வந்து பாட்டு ரெடி பண்ணுவாராம். இவர் வந்து அந்த லெட்டர்ஸ் பார்த்த அப்புறம் தான் அப்ரூவே பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு இப்ப யாரும் ஹீரோ அப்படி எதுவும் பண்றது இல்ல. அந்த காலத்துல இமேஜ் வந்து நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்லண்ணே. இப்போ அவுட்டோர்லாம் ஊட்டி எங்கன்னா போனோம்னா டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் வெளில வந்து சொல்லி கொடுக்க கூடாதாம். அவருக்கு முந்தின நாளே அவர் ரூமுக்கு வந்து தனியா வந்து சொல்லி கொடுக்கணுமா, அப்புறமா தான் அவர் அங்க போய் ஆடுவாராம். அது மாதிரி நிறைய இது எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடியோல நீ வந்து சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் ஸ்டூடியோல 50ல இருந்து 100 பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி எம்ஜிஆர் கத்துக்கிட்டு ஆடுறாருன்ற ஒரு பேர் வரக்கூடாது. எப்படி எம்ஜிஆர் கத்துக்கிட்டு ஆடுறாருன்னு ஒரு பேர் வரக்கூடாது. அதே மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல 1000 பேர் வேடிக்கை பார்ப்பான். அப்ப எம்ஜிஆர் வந்து இப்படி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்றதை செஞ்சா வந்து எம்ஜிஆருக்கே ஒருத்தன் கத்து கொடுக்குறானா அப்படின்றவரோட அந்த நாயக பிம்பம் உடைஞ்சு போயிடும். அப்படி ஆமா அந்த நாயக பிம்பம் உடைஞ்சு போயிடும்ன்றதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸா வேலை பார்த்தவர் தான் எம்ஜிஆர். ஆமா ஆமா ஆமாண்ணே. அதுலயும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் போயிட்டு வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு கூட வந்து நான் தான் சொல்லி தருவேன்ற ரேஞ்சில எல்லாம் இவர் வந்து அட்டகாசம் பண்ணிருக்காரு. சிம்பிங் பண்ணிருக்கு. சிம்பிங் பண்ணிருக்காரு. ஆனா உண்மை. இன்னொன்னு நீ ஒரு ஹீரோப்பா, உனக்கு ஒரு ஹீரோயினை போட பாக்குற. ஹீரோயின் சூஸ் பண்றப்ப எத்தனை வயசுல வந்து ஹீரோயின் சூஸ் பண்ணு? சும்மா சொல்ல. நம்ம விட ஒரு 2 வயசு 1 வயசு இல்லப்பா, ஹீரோயின் வந்து சின்ன வயசு பொண்ணாவே சூஸ் பண்ணா கூட அட்லீஸ்ட் ஒரு 18 19 வயசுல தானே சூஸ் பண்ணுவேன். ஆமா நான் 20 வயசுல 13 வயசு 13 வயசு 8வது படிக்கிற பிள்ளையெல்லாம் ஹீரோயினை கூட்டு வச்சிருக்காரு. பீடோபைல் அங்கிள் நீங்களா? பீடோபைல் அங்கிள் நீங்களா? இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்காரு இல்லையா? ஆமாங்க. எம்ஜிஆர் 1000ல் ஒருவன் படம் வந்திருக்கு இல்லையா? ஆமாங்க. அந்த படம் வந்து 1965ல ரிலீஸ் ஆச்சு. ஆமா. அந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட பர்த்டே வந்து எல்லாருக்குமே என்ன தெரியும், February 26, 1948. ஓகேண்ணே. படம் ரிலீஸ் ஆன டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1965 9th ஜூலை. அப்ப கிட்டத்தட்ட வந்து மைனர் பொண்ணு 17 வயசு. அந்த பொண்ணு வந்து ஹீரோயினா போட்டு படத்தை எடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க. 16 17 வயசு பொண்ணு இடுப்பு நெளிச்சு வளைஞ்சு ஆடு அப்படின்ற ரேஞ்சில ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல. இது நம்ம பருத்தி வீரன் படத்துல என்னென்ன பண்ணிருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்க. 13-14 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயினா நடிக்க வந்து எவ்வளவு கஷ்டம். இன்னொன்னு எம்ஜிஆர் ரொம்ப கெட்ட பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஃப் எனி ஹீரோயின் வந்து அவங்க கம்பெனில வந்து இல்ல அவர் யாரையாவது ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா அவங்களோட அடுத்த 5 வருஷ படம் எல்லாமே வந்து எம்ஜிஆர் சொல்ற படமா தான் இருக்கும். வேற எந்த படத்தையும் நடிக்க கூடாது. கிட்டத்தட்ட வந்து ஃபாசிசம் சொல்றோமே, எம்ஜிஆர் இஸ் த worst fascist such a versa. ஆமா. அதே மாதிரினே அவருக்கு ஒரு ஆக்டர் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா, இப்ப இந்த இந்தியில எல்லாம் சொல்றாங்கல்ல, ஒருத்தர் இது பண்ணலன்னா அவங்களை அப்படியே ஒதுக்கிடுவாங்க, எந்த பட வாய்ப்பும் தர மாட்டாங்க, அவங்களுக்கு சாலரா அடிக்கலன்னா நெப்போட்டிசம். எம்ஜிஆர் அப்பவே அது பண்ணிருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பண்ணிருக்காரு. நீங்க இந்த மாடி வீட்டு இன்னொரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணாருப்பா சந்திரபாபு எம்ஜிஆர் வச்சு. எம்ஜிஆர் வந்து ஒரு 2 நாள் நடிச்சுட்டு வந்து ஷூட்டிங்கே நடிக்காம பெரிய படத்தை அட்வான்ஸா வாங்கி கடைசியில சந்திரபாபு வந்து செத்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணிட்டு. அதுக்கு மேஜரான காரணம் வந்து எம்ஜிஆர் தான் ரீசன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அப்பவே சொல்லுவாங்க என்னன்னு, எம்ஜிஆர் நினைச்சா ஒருத்தனை ஆக்குவாரு, எம்ஜிஆர் நினைச்சா ஒருத்தனை அழிப்பாருன்னு. அவன் ஒரு சின்ன விஷயம், கோழி கூவுதுன்னு ஒரு படம் 1980ல ரிலீஸ் ஆயிருக்கு. எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அதுல வந்து கங்கை அமரன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அண்ணன் அண்ணன் இந்த ஊர் கெட்டு போச்சுனே அப்படின்னு. அதுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து என்ன அடிக்காம விட்டதே பெரிய விஷயம் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்போ ஒரு சின்ன பாட்டு வரி தன்னோட அரசாங்கத்தை குறிக்கிறதா இருந்தா கூட தூக்கி போட்டு மிதிக்கிற மனநிலையில தான் இருந்திருக்காங்க இந்த தாய். ஒரு மினி ஹிட்லரா வேலை செஞ்சிருக்காரு. மினி ஹிட்லர்
மினி ஹிட்லர்ல மெஜாரிட்டி ஆஃப் ஹிட்லர்னே சொல்லலாம். ம். ஓகே. புரியுதுண்ணே. இந்த அப்ப நிலைமையில இருந்த எம்ஜிஆர்கிட்ட பாருங்க, ம். எம்ஜிஆர் பொது வாழ்வுல கடைபிடிச்ச இமேஜ வந்து ரியல் லைஃப்லயும் வாழ்ந்து காட்டினவர் தான் நம்பியார். ம். ம். அவ்வளவு கிளியரா வந்து பர்ஃபெக்டா இருந்த மனுஷனுக்கு வந்து ம். இருந்தவரை வந்து நம்ம வில்லனாவே பார்த்துட்டோம். ஆனா எம்ஜிஆரோட படங்கள்ல வந்து ஆரம்ப காலகட்டத்துல அந்த படங்கள் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலின்னு கட்டுமஸ்தான உடம்பு ஆமா. கிடம்பெல்லாம் வச்சிட்டு இருக்க மாதிரிலாம் ம். இல்ல. அவர் ம். போக போகத்தான் அதெல்லாம் வந்து உடல் காட்டத்தையே வந்து குறைச்சிட்டு வந்து உடலையே காட்டக்கூடாது அப்படின்ற ம். முடிவை ரெடி பண்ணி தன்னோட ஐடியாலஜி பேச பண்ணோம். 1953 இவர் சேர்ந்தார் இல்லையா? ஆமா. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவர் ஆமா. நடிக்கிற எல்லா படத்துலயும் வந்து உதயசூரியன் சின்னத்தை காட்டுறது, ம். நாளை சூரியன் உதிக்கும் அப்படின்ற ரேஞ்சில வந்து பேசுறது, இந்த படத்தையே இது வந்து எல்லாமே பிரச்சாரம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தையே வந்து பிரச்சாரமா ஸ்டார்ட் பண்ணது வந்து மலைக்கல்லன் படத்துல இருந்து ம். 1954, ஓகே. அதாவது டிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம். மலைக்கல்லனுக்கு ரைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலைஞர். ம். ஓகே. ஓகே. அந்த அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்லணும்னே, இந்த உலகம் சுற்ற வாலிபன்ல தான் அந்த புதிய வானம் புதிய பூமி பாட்டு வரும் தானே? அதுல அது வந்து அன்பேவாவில் தான் புதிய வானம் புதிய பூமி. அதுல கூட உதய சூரி அப்புறம் அந்த கட்சி விட்டு வெளில வந்ததுல இருந்து அப்புறம் அந்த லைனை மாத்துனாங்க. வேற ஏதோ மாத்துனாங்க. இல்ல அந்த படம் வரப்போ வந்து கட்சியில தான் இருந்தாரு. ஆ, அந்த ஆ, விஷயம் என்னன்னா, அந்த சென்சார் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க. காங்கிரஸ் ஓகே. கட்சிக்காரங்க வந்து எப்படி நீ வந்து உதயசூரியன் வந்து கட்சியோட பேரு, கட்சியோட சின்னத்தை சொல்லலான்னு வந்து புதிய ம். சூரியன்னு மாத்தினாங்க. ஆ, அப்பெல்லாம் ஆ. வந்து விஷயம் என்னன்னா, அப்பெல்லாம் வந்து நீ படம் எழுதுன அப்படின்னா, பாட்டு எழுதுனா, இந்த பாட்டுல என்ன வார்த்தை இருக்குன்னு முதற்கொண்டு சென்சார்ல பார்ப்பாங்க. ஓகே. எந்த கட்சி பேரும் வந்துடக்கூடாது, எந்த கட்சியோட சின்ன பேரும் வந்துடக்கூடாது அப்படின்னு. ம். ஓகே. அந்த லெவலுக்கு வந்து சென்சார்ஷிப் அப்போ வந்து அதிகமா இருந்துச்சு. ஆனா ம். இதே இப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பா பண்ணிட்டு இருப்பாரு. எம்ஜிஆர் படம்னா என்ன, ஒரு வில்லன், அவன் கொடூரமானவன், ஜனங்களை ஆமா. வந்து ரத்தத்தை வந்து குடிப்பான். இன்னொரு ம். ஹீரோ வந்து அதை தட்டி கேட்பார். ஹீரோயின் வந்து ஒரு வெகுளியான பொண்ணா இருக்கும், இல்ல ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கும். குட்டியா இவர்கிட்ட பேசும். இவர் வந்து அந்த பெண்ணை அடக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ண, அதாவது பெண்ணுன்ற வந்து அடங்கி போகணுன்றத வந்து பயங்கரமா பிரீச் பண்ண ஆள் தான் வந்து எம்ஜிஆர். அதுவும் எந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அவர் எப்போ ஒரு ஸ்டார் ஆக ஆரம்பிச்சாரோ அந்த படத்துல இருந்து. சிம்பிளா சொல்லணும், வேட்டைக்காரன் படத்துக்கு அப்புறம் சொல்லலாம். ஓகே. வேட்டைக்காரன் மலைக்கல்லன்ல இருந்தே நீங்க சொல்லலாம். ஆனா ம். எம்ஜிஆருக்கு அதுக்கு அந்த ஒரு ரீச் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அலிபாபாவை 40 திருடர்கள்னு ஒரு படம் இருக்கு. அதுதான் வந்து பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இதுவானது. இதுல நடிச்ச ஓகே. பானுமதி வந்து எம்ஜிஆருக்கு சமமான சம்பளம். எம்ஜிஆர் வந்து ம். மிஸ்டர் ராமச்சந்திரன்ற ரேஞ்சில தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ம். அந்த ரேஞ்சில வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பெண் கதாபாத்திரங்கள் எழுதுனத இவர் வந்து நாடோடி மன்னனுக்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியா வந்து தான் பெரிய இதுன்ற மாதிரி பெண்களை வந்து பாடல்களுக்கும் இதுக்குமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஒரு ம். காலகட்டத்துல வந்து ரொம்ப வந்து ஓக் தாயலி மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இந்த ஆளுன்னா பாத்தீங்கன்னா, எந்த பொண்ணு வந்து நான் இஷ்டப்பட்டதை செய்வேன் அப்படின்னா வந்து ஓயோமி ஷிண்டேன்ற மாதிரி படத்துல எடுத்துட்டாரு. பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அப்படின்ற ரேஞ்சில பாட்டு பாடுவாரு. அடப்பாவி. விஷயம் என்னன்னா, ம். இந்த ஆளுக்கு பெண்களை போட்டு மிதிப்பது வந்து ஒரு கைவந்த ம். கலையா ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ம். ம். அத வந்து தெளிவா வந்து பிளான் போட்டு படத்துல எடுத்துருவாரு. இன்னொன்னு, நான் ஒரு 3 ம். படம் சொல்றேன். அந்த 3 படத்துல குடும்பத்தோட உட்காந்து சொல்லுங்க. பார்க்க முடியாத ரேஞ்சுக்கு செக்ஸ் சீன்ஸ் இருக்கும். பி கிரேடு பான் இதோட மோசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் புரியுதுண்ணே. படம் இதே கனி. ம். ம். இவர் ஒரு ஓகேண்ணே. சிபிஐ ஆபீசர். இவர் என்ன ஓகேண்ணே. பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வந்து, ஒரு தோட்டத்துல வேலை பார்க்குற பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து ஓகே. இவங்க அம்மா விட மாட்டாங்கன்னு ஒரு 30 நிமிஷம் நடக்கும் பாருங்க படத்துல. எப்பா, அதாவது வந்து அப்போ வந்து அந்த படத்தை வந்து அன்கட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. ரிலீஸ் பண்ண உடனே வந்து ஓகேண்ணே. நிறைய பொண்ணுங்களை போய் பார்த்து எம்ஜிஆர் ஆடி இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து ம். படம் வந்து சரியில்லை அப்படின்ற ரேஞ்சு போனதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட அந்த சீன் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் வந்து பார்த்தேன். கட் பண்ண வெர்ஷன் தான் இப்ப இருக்கு. கட் பண்ண வெர்ஷனை பார்த்ததுக்கே எனக்கு வந்து என்னடா பண்ற, அந்த புடவையை பிடிச்சி இழுக்கிற, தண்ணியில நனைய வைக்கிற, சவுண்ட் எல்லாம் கொடுக்க வைக்கிற, இது என்ன படம்ல வந்து சென்பிங் தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு.
ஆமா. இதெல்லாம் வந்து படமா இல்ல வேற ஏதாவது கருமமானா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ம், ம். இல்லடா அந்த அதெல்லாம் வந்து இந்த கலைஞனா அவர் அந்த இடத்துல தாவி போறாரு. அந்த பாலாபாமா சொல்ற மாதிரி தாவி போறாரு அண்ணன் எம்ஜிஆர். சொல்லுங்க நீங்க சாரி. மாட்டுக்கார வேலன் படம் பார்த்திருக்கீங்களா? மாட்டுக்கார வேலன்ல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் போயிட்டு மாட்டோட இதுல வந்து பால் கறப்பாங்க. அதுக்கு ஜெயலலிதா வந்து அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷன் கொடுப்பாங்க. எதுக்கு இதுக்கு இன்டெரக்டா அது நீங்க நம்ம என்ன சொல்ற கவுண்டமணி சொல்ற மாதிரி தான் பால் உணர்ச்சி தூண்டுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாம் படத்தை எடுத்துட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம தலைவர் இபிஎஸ் முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாங்க, எம்ஜிஆரின் படம் பார்த்து நல்ல அறிவு வளரும், சிந்தனை வளரும். எது ரோட்ல போற துடுக்கான பேசுற பொண்ணோட சளியை பிடிச்சிக்கிட்டு அவளை வந்து ஃபுல்லா வந்து அழுக்காக்கி குளிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவளை வந்து ஹராஸ்மெண்ட் பண்றதுயா இல்ல ஸ்டாக்கிங்யா? நீங்க இன்னொரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் என்ன மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாரோ, ஒரு பண்ணையாரு, ஒரு துடுக்கான பெண்ணு, அன்பான அப்பா அம்மா, இது உலகம் தெரியாத அப்பா அம்மான்ற ரேஞ்ச் இருந்தாருன்னா, அதுக்கு ஆப்போசிட்டான லீக்ல ஆடிட்டு இருந்தாரு சிவாஜி. ஓகேண்ணே. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான இதுல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அவரோட படங்கள்ல வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட முக்காவாசி படங்கள்ல வந்து பெண்கள் வந்து துடுக்கா பேசுவாங்க, தைரியமா பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இருக்கும். முக்காவாசி படங்கள்னு சொல்ல முடியாது, ஒரு 50-50% படங்கள்ல. பீரிங் படங்கள்லயே சில இதெல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து பாசமலர் ஆகணும், பாலும் பழமும், இந்த மாதிரி படங்கள்ல வந்து நல்ல அந்த உமன் கேரக்டர் வந்து நல்லா எழுதிருக்கும். நீ வந்து ஒரு உமன் கேரக்டர் வந்து இப்ப நீ நல்லா எழுதிப்பார். நீ இப்போ ஒரு படம் எடுத்துக்க, இப்போ தில்லானா மோகனம்பால் ஆகட்டும், வியட்நாம் வீடு ஆகட்டும், நீ எந்த மாதிரி ஒரு 10 சிவாஜி படம் வருஷப்படுத்தினாலும் அதுல ஹீரோயினுக்குன்னு ஒரு கேரக்டர் ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாண்ணே. அதுக்கேற்ற ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் எழுதியிருப்பாங்க. இதே நீங்க ஒரு எம்ஜிஆர் படம் ஒரு 5 படம் லிஸ்ட் பண்ணி அதுல இருக்க ஹீரோயின் கேரக்டர் உங்களால ஞாபகப்படுத்த முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா முடியாது. அதுல எம்ஜிஆர் மட்டும்தான் தெரிவாரு, டாமினேட் பண்ணுவாரு அந்த இதுல. அங்கதான் வந்து எம்ஜிஆரும் சிவாஜியும் 2 டிஃப்ரெண்ட் இதுவா வந்து போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில இருந்து எம்ஜிஆர் வந்து திரையுலக விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வந்த பேட்ச் தான் வந்து ரஜினி கமல். ரஜினி கமல் இவங்களோட பேட்சுக்குள்ள பாத்தீங்கன்னா, இவங்க பேட்ச் ஒரு படி வந்து ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு இல்லையா? காசிமெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பெல் பாட்டம் பேண்ட்ஸ், ஆமா, அது வந்து மீசை கீசெல்லாம் வந்து இந்த எப்படி சொல்றது, இப்படி கீழே வரைக்கும் ஒரு மாதிரி மீசை, ஒரு ஜம்போ மீசை, முடியெல்லாம் வந்து ஃபங்க் விட்டுக்கிட்டு, முடியெல்லாம் வந்து இது பண்ணி விட்டுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு வில்லனுங்களையும் ஹீரோக்களையும் காட்டின தலைமுறை தான் வந்து ரஜினி கமல் குரூப். ரஜினி கமல் குரூப்லயும் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த பண்ணையார் பாசம் வந்து ரஜினிக்கும் கமலுக்கும் விட்டு போல. இன்னும் வந்து பண்ணையார் வீட்டு பொண்ணு தெரியுமா, முரட்டு காலையிலயும் அவரு பண்ணையாரா தானே வருவாரு இல்லீங்களா? இல்லையா? முரட்டு காலையிலயும் பண்ணையாரு, சகலகலாவிலையும் பண்ணையாரு. இந்த மாதிரி நீங்க வந்து ஏன் தம்பிக்கு இந்த ஒரு அதாவது 90 ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஏகப்பட்ட பண்ணையார் கோஷி வந்து எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பண்ணையார் அவர் தெரியுமா, கிராமம்னாலே ஒரு பண்ணையாரு அவருதான் வில்லனாவே இருப்பாரு. ஆமா, கிராமத்தை எடுத்தாலே அதான். அப்ப இதுல ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இவரு நம்ம எம்ஜிஆர் படத்திலேயாவது வந்து படிச்சவனா காட்டுவாங்க ஹீரோ. கமல் ரஜினி படத்துல வந்து 2 பேருமே படிக்காதவங்க எல்லாம் ஏமாந்துட்டது மாதிரியே காட்டுவாங்க. இப்போ சகலகலா வல்லவன்ல வந்து ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பழி வாங்க முடிவு எடுப்பான். ஆமா, அந்த மாதிரி வந்து பல படங்கள்ல வந்து படிக்காத காலகட்டம் அப்படி இப்படின்னு வந்து நிறைய காட்டுவாங்க. இன்னொன்னு இந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா உமன் கேரக்டர்ஸ் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோவே வந்து ஒரு சிக்கல்ல இருக்க மாதிரி, வேலை கிடைக்காதவனா காட்டியிருப்பாங்க. ஏன்னா வேலை கிடைக்காதவனா காட்டுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1976ல இருந்து 1989 வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி. அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் வந்து தொழில் வளர்ச்சிக்கான எந்த இதையும் வந்து பெருக்கல. அதனால வந்து நல்லா பிஏ படிச்சோம். அப்ப அந்த படத்தோட ஸ்ட்ரீமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிழல்கள்னு ஒரு படம் வருது. பிஏ முடிச்சிருக்கானு ஒரு 5 பேரும், அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வேலை கிடைக்காம வந்து அல்லாடுற மாதிரி கதை. அந்த காலகட்டத்துல வந்து ஒரு 10 வருஷம் படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோவுமே பிஏ பிஎஸ்சி அந்த மாதிரி படிச்சிருப்பான், ஆனா வேலை கிடைக்காது. வேலைக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். வறுமை நிறம் சிகப்பு சொல்லணும்னு நினைச்சேன் நீங்களே. இந்த மாதிரி காக்கி சட்டையில கூட இந்த மாதிரி பல படங்கள்ல வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஹீரோக்கு வந்து வேலை கிடைக்காது.
ஏன்னா ம் அங்க வந்து வேலை வாய்ப்புக்கான இதுவே இல்லைன்றத வந்து இன்டெரக்டா கட்டியிருப்பாங்க எல்லாரும். ஓகே. அந்த மாதிரி பிரச்சனைங்க இருந்த காலகட்டத்துல வந்த படங்கள்னாலே ஹீரோ ம் வந்து வேலை கிடைக்காது, ஆனா நல்லா ட்ரெஸ் ம் பண்ணுவான், ஏழ்மையா இருப்பான். ம் அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணும், அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுவான். லவ் பண்ணி அந்த பொண்ணு ம் வந்து பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்றப்ப வில்லன் வருவான். வில்லன் அடிச்சு ம் போட்டு ஹீரோயினை தூக்கி கல்யாணம் பண்ணா சுபம். கல்யாணம் பண்ணுவாரு, இதுதான் அவ்வளவுதான். ஸ்டீரியோ. ஆமா, இதுல இன்னொரு ஸ்டீரியோ டைப் என்னன்னா, இவர் நல்லா பணக்காரரா இருப்பாரு. 3 சொந்தக்காரங்க இவங்க பின்னாடியே சுத்துவாங்க. கரெக்டா அவங்க அப்பா சாகுற நேரமா பார்த்து இவர் ஏமாத்தி சொத்தை வாங்கிடுவாங்க. திருப்பி சொத்து வாங்கி இவரு இது பண்ணுவாரு. இங்க நடந்து நீங்க பாத்துருக்கீங்களா? 1 2 இதுல நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு. நிறைய படங்கள்ல, பழைய படங்கள்ல என்னன்னா இந்த மாதிரி சொந்தக்காரங்க ரிச்சா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க பக்கத்துல, ஏமாத்தி ஹீரோ இது பண்ணிடுவாரு. திருப்பி ஹீரோ வந்து எல்லாதும் பண்ணுவாரு. இது மாதிரி இந்த டைப் ஆஃப் நடந்திருக்காங்க. ஸ்டீரியோ டைப் வந்து முக்காவாசி ம் படங்களை டைரக்ட் பண்ணது வந்து எஸ்பி முத்துராமன். ம் இந்த ம் சொன்ன டாபிக்ல பாத்தீங்கன்னா வந்து போக்கிரி ராஜால வந்து ஸ்ரீதேவியோட சொத்தை அபகரிக்க பார்ப்பானுங்க. அதே மாதிரி ம் முரட்டு காலையில இவனோட சொத்தை அபகரிக்க பார்ப்பாங்க. தூங்காதே ஆ, தம்பி தூங்காதே இல்ல கமலோட சொத்து. அப்புறம் நல்லவனுக்கு இந்த நல்லவன்ற ஜப்பானின் நல்லவன். கல்யாணராமன்ல இது அது கல்யாணராமன்லயே அதுவும் அதே வருமே. மாதிரிதான். ஆமா, கல்யாணராமன்லயே அதான். அதே மாதிரி அதிசய பிறவி அதுலயும் அதான். அதான் வரும். அதிசய பிறவில ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா இவர் ஆமா. அப்புறம் உள்ள பூந்து வீரம் வந்துடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? இல்ல இவ்வளவு பேக்காவா இருப்பாங்க? என்னதான் ஊர்ல பண்ணையார் பையன் படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பேக்காவா இருப்பானுங்க. இது இல்ல ஒரு ஸ்டீரியோ டைப். பேக்குன்றத விட இது நீங்க எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அது அந்த காலகட்டத்துல நிறைய பேர் படிக்காம ஏமாந்துருக்காங்கன்னே வச்சுப்போம். ஆனா வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரைட் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோ மேல பரிதாபம் வரும். அப்பதான் வந்து ம் அவன் அடிக்கிறப்போ, அவன் திருப்பி அடிக்கிறப்போ வந்து நமக்கு வந்து அட்ரா கொல்றா, ம் அவனை 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 வாயில போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ம் அந்த மாதிரி ம் ஒரு நிலைமையை கொண்டு வர்றதுதான் அவங்களோட ஐடியா. ம் அதுக்காக தான், அதாவது நீங்க எம்ஜிஆர் டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ மேல பரிதாபம் வராது, ஆனா ஹீரோ ஓகேண்ணே. மேல ஒரு நம்பிக்கை வரும். எப்படி? ம் ஹீரோ மேல ஒரு ஓகேண்ணே. நம்பிக்கை வர மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ம் திரும்பி அடிக்கிறப்போ தன் உரிமைக்காக போராடுற ஹீரோன்னு பாசிட்டிவ் வரும். ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஒரு பரிதாபத்தை வர வச்சுட்டு அந்த பரிதாபத்துல இருந்து வந்து ஆக்ரோஷமா மாத்தி அடிக்கிற மாதிரி இருக்கும். ம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டீரியோ டைப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டத்துல ஜனங்களோட காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா 1970-80 வரைக்கும் வந்து ஹீரோ குடிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு பிம்பத்தை உடைச்சு ஹீரோ ம் இந்த காலகட்டத்துல குடிக்க ஆரம்பிக்கிறான், ம் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறான், ம் வம்பு சண்டைக்கு போறான், ம் எல்லா கெட்டதையும் பண்றான். ஆனாலும் ம் அவன் ஹீரோ. ம் இப்படி எல்லாத்தையும் பண்றான், புரியுது. ஆனாலும் அவன் ஹீரோ. ம் ஹீரோ ம் வித் ஃபிளாஷ். புரியுதுண்ணே. எல்லாருமே நீங்க அப்பயே பாருங்க, முக்காவாசி ரஜினி படம் எடுத்து பாத்தீங்கன்னா சிகரெட்டை வந்து தூக்கி போட்டு பிடிச்சு அப்படியே புகை விடும். ம் புகையில இருந்தா வந்து ரஜினியும் வருவார். ம் ம் அதே மாதிரி கமல் பாத்தீங்கன்னா கமல் அந்த மாதிரி அவ்வளோ இம்போஸ் பண்ணல. பட் ரஜினி ம் இம்போஸ் பண்ண லெவலுக்கு வந்து ஆல்கஹாலிசம் அண்ட் டொபாக்கோ வந்து கமல் என்டோஸ் பண்ணல. பட் ஆனா ம் ரஜினி என்டோஸ் பண்ணது வந்து ஜனங்களை பாதிச்சு. ஆமா. இன்டெரக்டா வந்து நிறைய ஜனங்க ம் வந்து நான் ரஜினி மாதிரி சிகரெட் பிடிக்கணும்ன்ற வந்து இன்னைக்கு வரைக்கும் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க, தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ம் எம்ஜிஆர் வந்து ரியல் லைஃப்ல பாசிஸ்டா இருந்தாலும் சினிமா லைஃப்ல ம் வந்து பெரிய புடிங்க மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ம் ரஜினி வந்து அதை டோட்டலா மாத்தி வந்து ஹீரோ வித் ஃபிளாஷா அடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளும் இந்த மாதிரி தான் இருப்போம் அப்படின்ற ரேஞ்ச்ல வந்து ஆளாளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எல்லாமே தப்பா போச்சு. அந்த ம் காலகட்டத்தினாலதான் வந்து 90ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் வந்து சாராய கடை மூடணும்னு வந்து நம்ம கேப்டன் வந்து சண்டை போயிட்டு இருப்பாரு. கேப்டன் வந்து ம் அப்பதான் உள்ள வந்து சாராய கடை டேய் ஜாதி ஜாதின்னு சொல்றியடா அந்த ம் ரேஞ்சில வந்து டைலாக் விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவரே சின்ன சின்ன கவுண்டர் படத்துல நடிப்பாரு இல்லீங்களா? பொண்ணோட தொப்புள்ள வந்து பம்பர பம்பர வச்சு விளையாடிக்கிட்டு விடுவாரு, விளையாடிட்டு ம். இருப்பாரு. அது அப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு. இது அப்படி ஒரு ஊம்பு எல்லாத்துக்குமே ஊம்புறாரு, இப்படி ஒண்ணு ஊம்புறாரு கேப்டன்.
இது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த இவங்க. இதே மாதிரி ம். இந்த டேரக்டரோட மென்டாலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீரியோ டைப்ல முக்கியமான ஸ்டீரியோ டைப் வந்து விசு படங்கள்ல பண்ண அந்த ஆள் பண்ண விஷமத்தனமான ஸ்டீரியோ டைப். விசு ம். பாலச்சந்திரன் தான் வந்து கிரேட் டைரக்டர் ரேஞ்சில் ஊட்டுவானுங்க. அவங்க 2 ம். பேருமே ம். வந்து பாப்பார் தாயிலிஸ். ஓப்பனா ம். சொல்றேன், பாப்பார் தாயிலிஸ். அவங்களோட படத்துல ம். பாத்தீங்கன்னா ஒரு ம். காலகட்டத்துல குடும்பம் ஒரு கதமான ஒரு படம் வரும். அப்பதான் வந்து ம். திராவிட ஆட்சி வந்து ஐ மீன் டிஎம்கே டிஎம்கே வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க சார். ஓகேண்ணே. இப்ப தெருவுல இருக்க ஜாதி பேர்லாம் தூக்கிட்டாங்க சார். ஜாதி பேர் ம். தூக்கணுன்னே தெருலாம் வந்து மொட்டையா நிக்கி சார். எது எந்த ம். தெருன்னே தெரியல சார். தெருவுல ம். இருக்க ஜாதி பேரை தூக்குனது கூட அவனுக்கு எப்படி வலிக்குது பாருங்க. ம். புரியுதுண்ணே. அதே மாதிரி வந்து புரியுது. ம். சம்சாரம் ஒரு மின்சாரத்துல சொல்லுவான், நான் வந்து பேண்ட் போடுறத ம். 1967 இருந்து விட்டுட்டேன் அப்படின்னா. அந்த வருஷம் ம். தான் அந்த ஆ. வருஷம் தான் ஆ. எம்ஜிஆர் வந்து சாரி அந்த வருஷம் தான் வந்து திமுக ஆட்சிக்கு வருது. ஓ! திமுக ஓகே, ஆட்சிக்கு வந்த ஓகே. உடனே வந்து இவனுக்கு வந்து பேண்ட் போடுறத விட்டானுங்க திருட்டு பசங்க. ஓஹோ! அது இடன் இன்ட்டு வச்சிருக்காரு அப்பவே. இந்த மாதிரி சின்ன பெரிய சின்ன டைலாக்ல கூட இவர் ஐயர், ம். இவர் நல்லவர் எப்படி ம். 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 அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரு தான் உருட்டுவான். மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் அவர் அந்த மாதிரி தான் ஐயரா தான் வருவாரு. ஏழை ம், பார்ப்பனர் இவர். பாவம் ஏழை ம், குடும்பம். அடுத்த வேளை சோற்றுக்கே வழி இல்லாத குடும்பம். அந்த ரேஞ்சில அப்படின்னு தான் உருட்டுவாங்க. ம். ம். அதே மாதிரி அப்ப அவர் முடிஞ்ச அப்படிதான் சங்கர் வராரு அப்படியே. ம், சங்கர் அப்படியே ஐ எம் கமிங் அப்படின்னு உள்ள வராரு. சங்கர் முருகல்லோலன் எல்லாரும் வராங்க. அவரும் அதே இது பார்ப்பனர்கள் நல்லவர்கள் ஜென்டில்மேன்ல ஆரம்பிச்சு இப்போ கடைசியா என்ன 2.0ல வந்துச்சானே அது மாதிரி ரெஃபரன்ஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2.0ல 2.0ல வந்து போராடுறவனே வந்து அதுல போராடுறவனே வந்து இவனா தான் காட்டுவார். அதுல போராடுறவனே வந்து இந்த பக்ஷிராஜனே வந்து பக்ஷிராஜன்ற பேரே வந்து கிளியரான ஒரு பிராமண பேர் தானே. ம். அந்த ரேஞ்சுக்கு தான் இவங்களோட உருட்டல்கள் இருக்கும். இந்த ம். பிரச்சனை ஸ்டீரியோ டைப்ல என்ன விசுவோட இதுன்னா என்ன தெரியுமா, விசுவோட ப்ரீச்சிங் டைப்லயே ரொம்ப மோசமான டைப் வந்து பெண் என்றால் என்னைக்கும் ஆணுக்கு அடங்கிதான் நடக்க வேண்டும். பெண் ம். சுதந்திரம் என்றால் என்னவென்று தெரியுமா? அதாவது வந்து நம்ம பச்சை சங்கீஸ் வந்து சொல்றானுங்களே, பெண்ணே உனக்கான உரிமை என்ன தெரியுமா? முன்னாடி புர்கா போடு, அதுதான் முருகாவை உரிமை. படம். அதே மாதிரிதான் இவனுங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் உரிமைனா என்ன தெரியுமா? ஆம்பளைக்கு அடங்கி நடக்கிறது தான் பெண் உரிமை. இது வந்து டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நிறைய பேர் இன்ஃபியூஸ் பண்ணிருக்குங்க. புரியுதுண்ணே. இது இன்டைரக்டா நிறைய பேர் இன்ஃபியூஸ் பண்ணிக்கதான் பெண்ணா எனக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்ற வந்து பிரச்சனையே வருது. இன்னொன்னு வந்து பொம்பளை பிள்ளைங்க படிக்க நம்ப மாட்டானுங்க டைலிஸ். அந்த காலகட்டத்துலதான் வந்து பெண் சிசு கொலையும் வந்து அதிகமா இருந்துச்சு. ஏன்னா வந்து 1992ல தான் வந்து கவர்மெண்ட்ல வந்து சட்டம் போடுறாங்க. என்னன்னு வந்து ஸ்கேன் பண்ணா வந்து அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு வந்து தெரிவிக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டா சொல்றாங்க ஆண் ஓ குழந்தையா பெண் ஓகேண்ணே. குழந்தையான்னு. ஓ சரி சரி சரி. பெண் குழந்தையா இருந்தா அது 6 மாசமா இருந்தாலும் கலைச்சிருங்கன்னு. ஐயோ இல்ல குழந்தை பிறந்த உடனே இல்லைங்களா? வந்து அதை வந்து சாவடிச்சிருவாங்க. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த ஜெண்டர் செக்ஸ் ரேஷியோ ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது 1000 ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரேஷியோ சொல்லுவோம் இல்லையா, இந்த ரேஷியோ குறைய ஆமாண்ணே. ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தை பெற்றுட்டா வந்து காசு தரேன் இது தரேன் அப்படின்னா சொல்லிதான் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமா வந்து இந்த ஜெண்டர் ரேஷியோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆகலாம் இன்க்ரீஸ் ஆகாத ஒரு ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொங்கு பெல்ட். அவனுங்க வந்து பூசணிக்கா இருக்கு இல்லையா, டோலர் நம்ம கொங்கு நாடு டோலர்கள். நம்ம கொங்கு நாட்டு பம்கின் பாய்ஸ். ஆமா. ஹாலோவீனை விட அவங்க தாங்க அதிக பம்கின் யூஸ் பண்றாங்க. ஹாலோவீன்லயே கம்மியா தான் பம்கின் யூஸ் பண்ணுவாங்க போல. எவ்வளவு பம்கின் காரணங்க அப்படித்தான் பேசுவானுங்க. இல்ல ஏடா ஆப்போசிட் ஜெண்டர் வந்து என்னடா ஆயிட போகுது இவனுங்களுக்கு உடனே இவனுங்க எல்லாம் சொல்லிடுவானுங்க பக்கத்துல இருக்கிறவனுங்க, அதெல்லாம் கஷ்டம்டி வளர்த்து பெரிய ஆளாக்கி பரிசெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கஷ்டம்டி முடிச்சு விட்டுறலே அப்படின்னுவானுங்க இவனுங்க. இவனுங்களும் அதை கேட்டுவிட்டு ஆமாங்க பம்கினே இருக்கு நமக்கு ஒய்கவலை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருவானு.
இந்த அதெல்லாம் பிரச்சனை எல்லாமே வந்து இது பண்ணிட்டானுங்க. எனக்கு ம், தெரிஞ்சு ஓப்பனா சொல்லணும்னா படங்கள்ல வந்து சாதி பேர் போட்டு வர ஆரம்பிச்சது வந்து விசு படங்கள்ல அதிகமா இருக்கும். இவர் பேர் வந்து ம், முதலியார். ம். ஐஎம் இது சொல்லுவார். ஐஎம் இது ஐயோ ஐஎம் ஏதோ சொல்லுவாரு என்ன முதலியார் ஏதோ ஐஎம்ஏ முதலியாரோ ஏதோ ஒண்ணா ஐ- அம்மையப்ப முதலியார் எப்போ அம்மையப்ப முதலியார் முதலியார். இதுல ம். அதுல வரும் இதுல எப்போ முதலியார் அப்படி இப்படின்னு எல்லா இதுலயும் வரும். இவனுங்கிட்ட ம், பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சாதி பேரோட சொல்லித்தான் ம், சாதி ம், பேரையே வந்து எடுக்கணும்னா எப்போ முதலியார் அப்படி ம், இப்படின்னு பேசி இவனுங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல அடி வாங்க ஆரம்பிச்சப்போ ஜாதி ம், பேர்லாம் தூக்கி ஒரு தலைமுறை வந்து 95ல ஏன்னா 70sல தூக்குனத ஒரு 95ல தானே ம். அவன் பிறந்து அவன் கொஞ்சம் நல்லா ஆமா வளருவான். இந்த ம், சமயத்துல சாதி பெருமை எப்படி ஊட்டுறானுங்கன்னு பாத்தீங்கன்னா சின்ன ம், கவுண்டர், தேவர் மகன், ம். நாட்டாமை எஜமான் அப்படின்ற பேர்ல நாட்டாமைன்ற பேர்ல வந்து ம், கவுண்டரு. ம், அந்த ம், ம், கவுண்டர்ன்றத வந்து டைரக்டா சொல்றாங்க. கவுண்டரையா நீங்களா? ஐயா கவுண்டர் ம். நீங்களா? அப்படி ஐயா நீங்களா? அதுல அந்த படத்துல அவர் போயிட்டு இருப்பாரு அதுன்னு துண்டு எடுத்து அக்கல்ல வச்சுப்பானுங்க ஏண்டா என்னடா மனுஷன் தானா போறா ஏண்டா அது குளோரிபிகேஷன் ஆஃப் அந்த இது குளோரிஃபை பண்றது இப்ப எப்படி சங்கர் படங்கள்ல இவர் பார்ப்பனர் இவர் நல்லவர் அந்த மாதிரி வருதோ அதே மாதிரி அவங்க நாட்டாம பண்றவங்க அப்படி இருக்கணும் நம்ம வந்தோடனே வணக்கம் வைக்கணும் அதை பண்ணவர் இந்த கேஎஸ் ரவிக்குமார் தான் இதுவா சொல்லு 100% சொல்லு கேஎஸ் ரவிக்குமார் தான் இது முதல்ல கொண்டு வந்தது எஸ் ரவிக்குமாரோட படங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே நாட்டாமை, சரண் பாண்டியன், அப்புறம் ம், பரம்பரை இந்த மாதிரி பல ம், படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னாவே வந்து அந்த ஆளு வந்து கேஸ்டிசத்தை வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய ஆள் தான். ம், ம். பயங்கரமா வந்து தூக்கி பிடிச்சுதான் வந்து அந்த ஆளு வந்து படத்தை எடுக்கிறாங்க. படத்துல ஆமா அந்த ஆளோட படத்தோட ஸ்டீரியோ டைப்பிங் பாத்தீங்கன்னா 90sல இருந்து ஒரு ம், பண்ணையார் இருக்காருன்னா ஒரு நல்லவர், பண்ணையாருக்கு ஆப்போசிட்டா எதிர் பண்ணையார் ஒருத்தர் இருப்பான். அவன் ஆமா வந்து இவனுக்கு சொந்தக்காரனாவே இருந்தாலும் வந்து இவன் வந்து ரொம்ப கெட்டவனா இருப்பான். அவனை வந்து ஊருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவர் வந்து ஊருக்கு பிரச்சனை சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு வந்து ஒரு துடுக்கா பேசுற பொண்ணும் இல்ல வந்து முறமாம பொண்ணும் வந்து இவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ம், முறமாம வந்து பொண்ணு காத்துக்கிட்டு இருக்க கதையை ஃபர்ஸ்ட் எழுதுனது என்ன பாத்தீங்கன்னா பாக்யராஜ். பவுனு ம், பொண்ணுன்ற படத்துல வந்து மிலிட்ரிக்கு போன முறமாமனுக்காக பொண்ணு வந்து 16 வருஷமா காத்துட்டு இருக்கிறத வந்து படமா எடுத்தாரு. எல்லாரும் அதை ம். புடிச்சுக்கிட்டானுங்க. இன்னைக்கு வரைக்கும் மாமா 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 முறமாமா முறமாமா மாமா மாமா என்னை தூக்குமாமா அப்படின்ற ஊம்பு ரேஞ்சில. மாமா உம் அளவமா பண்ணிட்டு இருக்கானுங்க டேய் குழந்தை பிறக்காதடா ஏன்டா இப்படி பண்றீங்கன்னா கேட்க மாட்டானுங்க நீங்க நல்லா ஆனா பாத்தீங்கன்னா அந்த அந்த அலபாமா ம், கைஸ் தான் இந்த ம், அலபாமா ம், கைஸ் தான் இன்னைக்கு ம். வரைக்கும் வந்து லாரன்ஸ் உருவுல வந்து காஞ்சனா 2 எடுத்துட்டு இருக்கானுங்க. சரி அவனுங்களாவது அப்படி எடுத்தானுங்கன்னா பரவாயில்லைங்க. ம், இந்த யூடியூப் ம். சேனல்ஸ் வந்து மாமன் பொண்ணுங்கன்னு ஆரம்பிக்கிறானுங்க அப்பா பாருங்க, ஒரு கிரிஞ்ச எப்பா. ஓ அது அது இவரு ஒரு ஒரு பையன் 3 பொண்ணு ஒரு இருக்கு பையன் 3 இருக்கு. பொண்ணு, அதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் போடுறான். பார்ட் 3 வேற போடுறான் சேனல் நேம் என்ன சொல்றது நமக்கு என்ன பயமா? சேனல் நேம் வந்து நரிக்கூட்டம்னு ஒரு சேனல் பண்ணிட்டானுங்க. நரிக்கூட்டம் அதேதான் அதாவது அவனுக்கு அவன் என்னென்ன ஃபெட்டிஷ்லாம் பண்றானா எல்டர் கேர்ளு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? சொல்லுங்க முதல்ல துப்பட்டா போடுங்கன்னு சொன்னானுங்க இல்லையா தோழி, சென்னை பசங்கடா ஆமா அட்மின்ஸ். அந்த 3 ஆமா பேரும் தான் நரிக்கூட்டத்தில் நடிக்கிறானுங்க. ஆமா சென்னை அப்படிங்களா மீம்ஸ்ல அவனும் ஒருத்தன். ம். அப்படிங்களா எனக்கு தெரியும் நான் அந்த பாக்குறது நரிக்கூட்டத்துல நடிக்கிறான்ல மெயின் ஆக்டர் நரி அவனும் ஒரு ஆமா சென்னை ஆமா நரிக்கூட்டத்தில் பசங்க. நடிக்கிறனால இந்த மதன் மேடி, சந்திரசேகரன், அப்புறம் இன்னொரு ஒருத்தன் 3 பேரும் ஆமா தான் வந்து ஆமா சென்னை பசங்கடா அட்மின். அவனுக்கு தான் வந்து அவனுக்கு 3 பேருமே படிமலர்ல படிச்சானுங்க. நம்ம காலேஜ் எபிசோட்ல போட்டு வந்து சொன்னோம் இல்லையா, துப்புரா ஆமா போடுங்க ஆமா தோழி ஆமா கைசார் அப்புறம் கெட்டிங் பனிமலர் பனிமலர். பனிமலர். புரியுதுண்ணே அஹ் அதான் அதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ம், இல்ல ஏன்டா இப்போ இப்ப நீயா விஜய் டிவி கூட விட்டு வைக்கிறது இல்ல முறை பொண்ணுங்களை இங்க உட்கார வச்சுட்டு பசங்களை அது ஒரு ஒரு 4-5 மாசம் இருக்கும் முன்னாடி நான் பார்த்து நான் சும்மா பார்ப்பேன் எனக்கு டிபேட் ஷோஸ் பிடிக்கும் சும்மா பார்ப்பேன் மாமன் பொண்ணு அவனுங்க அப்படியே குழந்தைவாது அதெல்லாம் யோசிக்கவே மாட்டானுங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பாதிக்கும் அதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க ஃப்ரீயா இருக்கும் நமக்கு இவனுக்கு சோம்பேறி புண்டை இவன் எங்கேயும் போய் உசார் பண்ணி அதாவது பேச்சு போட்டு இவனுக்கு ஈஸி ஃப்ளோட் அப்படிலாம் யாரு இருக்காங்களோ ஆஹ் பிடிச்சிட்டு ஆமா ஆமா
சின்ன வயசுல ஒரு 2 முட்டாய் வாங்கி கொடுத்துருப்பான் அவன் புண்டாமவன். அது கூட பரவாயில்லைங்க. இந்த ம். முக்குளத்தூர்ல வந்து ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன். சரிண்ணே. உட்பிரிவு பேசுறவன செருப்பால் அடி அப்படின்னாங்க. அதுக்கு ஒருத்தன் கீழே ம். போட்டிருந்தான், அப்போ வந்து கல்லருக்கு வந்து மறவர் பொண்ணு கொடுப்பியா இல்ல மறவருக்கு வந்து அகமுடிய பொண்ணு கொடுப்பியா அப்படின்னா, அதுக்கு ஒருத்தன் உருட்டு எழுதிருந்தான் பாருங்க. பா, என்ன உருட்டு எழுதிருக்கான்றீங்க? உங்களுக்கு அஹ் தெரியுமா, நம் அஹ் தேவர், நம் கல்லர், மறவர், அகமுடையர் மூவரும் ஒன்றி பிறந்த அண்ணன் தம்பிகள். அண்ணன் அஹ் தம்பிகளுக்குள்ளேயே பெண்களையோ இல்ல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க கூடாது என்பதற்காகத்தான் எடுத்திருக்கோம். அஹ் ஏன்னா அப்ப ஒரே அப்பனோட பையனுக்கும் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அப்ப அது இன்செஸ்ட் தான்டா தாயிலிங்க. அஹ் அப்படி பண்ணியிருந்தா தானே அதுதான் வந்து இவனுக்கு வம்சம் காலங்காலமா வளரும். பண்ணிட்டு இருக்கு. இல்ல அப்படி பண்ணியிருந்தா தானே வம்சம் வளர்ந்துருக்கும். அப்ப நீங்க வந்து இன்செஸ்ட் தாயிலியா இருக்கிறீங்க. டேய், இன்செஸ்ட் தாயிலியா இருக்கிறவனுக்கு so you guys are from same Alabama group, that's why you guys are always saying that முக்குளத்தோர். கனெக்ஷன் அந்த எப்படி அந்த தேவரை ரஷ்யா மிலிட்டரிக்கு போயிட்டு வந்தாரோ அதே மாதிரி கனெக்ஷன் அலபாமாக்கும் இவனுங்களுக்கும். இந்த வாரம் கூட ஒரு தேவரையா பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்கு நம்ம பாட்காஸ்ட்ல. அது டோபி ராமா தான் சொல்லியிருக்காரு. வெரி ஃபன். சூப்பர். ஆமா, நாங்களும் வெயிட் We பண்றோம். really missed him. போன எபிசோட்ல அவரை மிஸ் பண்ணோம். ஆமா, இந்த எபிசோட்ல வந்து ஆசிரமா வரல. சோ நானு டோபிராமா கிஷன், டோபிராமா ககாஷி தான் பேசியிருக்கோம். கேளுங்க. ஓகே. இந்த மாதிரி பல கதைகள் இருக்குங்க. இவனுங்க இந்த ஸ்டீரியோ டைப் பண்ணி ஜாதியை வளர்த்து விட்டு கவுண்டர் இனமே பார். இன்னைக்கு வந்து கொங்கு வேளாள சொந்தங்கள்னு ஒரு பேஜ் இருக்கு, குரூப் இருக்கு. அப்படிங்களா? குரூப்புக்குள்ள போயிட்டீங்க என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆனா என்ன ஆட் பண்ணி விடுங்க இந்த குரூப்ல எல்லாம் ப்ளீஸ்ண்ணே, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சின்ன கவுண்டர் நாட்டாம இந்த மாதிரி பல படங்கள் வந்து கிளிப் எடுத்துட்டு அன்றே இப்படி வாழ்ந்த ஜாலி கவுண்டனின் வாழ்க்கை, பல பேர் சோர் போட்ட கவுண்டன். வந்து உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எவ்வளவு கிரிஞ்சா இருக்குன்னு பாருங்க நீங்களே. இந்த மாதிரி உருட்டுறதுக்கு காரணம் சினிமா தான். சரி, இந்த 1990s தான் தாய்லிங் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 92ல வந்து நம்ம ஜென்டில்மேன் எடுத்தார் இல்லையா நம்ம சங்கர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து காலேஜ் பசங்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப 1985-86ல வந்த காலேஜ் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாரு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோலுபா சுவாமிநாதன், அவரு காலேஜ் ஸ்டூடெண்ட். சின்னி ஜெயந்த், சார்லி, இவங்க எல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இந்த மிமிக்ரி பண்ணுவார்ல ஒருத்தர், இந்த பூனை மாதிரி தாமோதரன், இவனுங்க 4 பேர் மட்டுமே தான் காலேஜ் ஸ்டூடெண்ட். யாரே மாற மாட்டாங்க. இந்த டீச்சர் வந்து பாண்டு ஏதோ ஒரு அல்லுசில்லு கேரக்டர் போட்டுவிட்டு அவர் தான் டீச்சர். ஆமா, இல்ல இது பாண்டுவே வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா 1980sல இருந்திருப்பாரு. 90sல வந்த முரளி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1980sல வந்து பாண்டு ஸ்டூடெண்டா இருந்திருப்பாரு, 1990ல ப்ரொஃபஸரா இருப்பாரு. ஆனா அப்போ ஸ்டூடெண்டா இருந்த சார்லி அதே காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருந்திருப்பாரு. படங்கள் பாத்தீங்கன்னா இருக்காரு, இன்னும் ஸ்டூடெண்டா இருக்காரு. காலமெல்லாம் காலமாக, டெலிபோன் மணி போல், சிரிப்பாவலி விளாண்டா பாட்டு வருவேன், அந்த டெலிபோன் மணி போல் அந்த பாட்டு எல்லாத்துலயுமே வர முரளி படம், அப்பாஸ் படத்துல எல்லாம் கூட வந்து ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாங்க. ஏன் பிரசாந்த் படத்துல கூட வந்து பிரசாந்த் கூட நடிச்சிருப்பாங்க சார்லி. அந்த மாதிரி பல படங்கள்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி காட்டியிருக்கானுங்க அப்படின்னா, காலேஜ்னா வந்து என்ன காலைல போயிட்டு அட்டனன்ஸ் போட்டு வெளில எங்க வேணா சுத்தலாம், என்ன வேணா பண்ணலான்ற ரேஞ்சில தான் உருட்டி இருப்பாங்க. அதை பார்த்து காலேஜ் போய் கெட்டு சேர்ந்தவனுங்க பல பேர். ஆமா, இப்போ வரைக்கும் இந்த கிரிஞ்ச பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. காலேஜ் உடனே அப்படியே எல்லாருக்கும் 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அப்படியே போன ஹாய் பை சொல்லுவாங்க. இந்த 2000ல வந்து இந்த காலேஜ் கிரிஞ்சுங்களை இறக்கி விட்ட படம் வந்து இனிது. அதானே அந்த ஐயோ அது மகா கிரிஞ்சுனே. ஆனா நான் உண்மையை சொல்லணும், நான் அப்படிதானே நினைச்சு காலேஜுக்கே போனேன் முதல் நாள். இல்ல யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் படிச்சுட்டு போய் ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் மண்டையில தட்டி பொச்சு மூடிட்டு போய் போடுறா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பொச்சு மூடி காலேஜுக்கு வந்தியா, சாப்பிட்டியா, கிளாஸ்ல உட்காந்தியா, அதோட முடிச்சு போச்சு, ஓடி போயிரு. பொண்ணுங்க கூட பேசுறத பார்த்தேன், கண் பட்டக்ஸ்ல 4 போடு போட்டுரும் அப்படின்ற ரேஞ்சில பேசினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சூத்துல 4 சூடு வச்சிருவன்ற கதையா பேசியிருப்பானுங்க.
ம். அவனுங்கள்ட்ட நீங்க வந்து என்ன பேச முடியும்? அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துக்கு கழிச்சுல 2010 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. 2011 வந்து வரலாறு காணாத இன்ஜினியரிங் அட்மிஷன். அது அந்த பவர் படம் ஆஃப் காரணம் சொல்ல இது. வரல. அந்த படம் காரணம் சொல்ல வரல. பட் ஆனா அது ம். எங்கேயோ இம்பாக்ட் ஆகி நான் இப்ப படிச்சுட்டு இருக்கப்ப கதறினவன் நிறைய பேர் என்கிட்ட வந்து கதறணும். என்ன ஓகே. காலேஜ்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பார்த்தா ஸ்கூல் மாதிரி நடத்துறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு. அதான்டா தம்பி பள்ளிக்கூடம் காலேஜ் போய் வா சேர்ந்தா அப்படிதானே இருக்கும். அப்படின்ற ரேஞ்சில் அது துப்பட்டா புங்க என்னண்ணே? தொழின்ற ரேஞ்சில் வந்து டீல் பண்ணிட்டு இருப்பானுங்க. ம். இந்த காலேஜ் பிரச்சனை எல்லாத்தையும் இந்த காலேஜ் பிரச்சனை வந்து ரொம்ப கிரிஞ்சா காட்டியிருக்காங்க. ரியாலிட்டியில ஒரு காலேஜை காட்டினாங்கன்னா எந்த காலேஜ் நான் சொல்ல தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரியாலிட்டியா ஒரு காலேஜை காட்டினப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காதல் கொண்டேன். கரெக்ட்ண்ணே. ஆ, ஓரளவுக்கு. ஆமா. லிட்டரலி அப்படிதான் இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஆமா. ம். அவன் பாட்டு பாடம் எடுத்துட்டு இருப்பான், நீ பாட்டு கம்முன்னு அமைதியா உட்காந்துட்டு இருந்தனா போதும், நீ கவனிக்கிறியான்னு பார்க்க மாட்டான். ஆனா வந்து ம். சிக்கிட்ட அப்படின்னா வந்து உன்னை வந்து கண்ணை வச்சு கடைசி வரைக்கும் செய்வானுங்க. ம். புரியுது. இது எல்லாத்தையுமே வந்து தெளிவா அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ம். இந்த காலேஜ் கர்மாந்திரத்துல வந்து ரொம்ப ஒஸ்டா காணப்படம் பாய்ஸ். அப்பா, அதெல்லாம் பாய்ஸ் எல்லாம் நடைமுறையில சாத்தியமா? இவனுங்க பாட்டு போடுவானுங்களா, ஒரே பாட்டுல பணக்கார ஆயிடுவான். அதை சொல்ல மறந்துட்டோம் என்ன, ஒரே பாட்டுல பணக்கார ஆறது. அந்த விக்ரமன் படத்தை வந்து பூஸ்ட் பாசிட்டிவிட்டி, யுவர்ஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்லாம் வந்து ஆரம்பிப்பானுங்க. ஒரே பாட்டுல 5 வருஷத்துல வந்து ஒருத்த பஸ் ஓட்டிலாம் வந்து ஒருத்த வந்து 10 மில்லியன் திறக்க முடியாது. அந்த பஸ்ஸுக்கு டயர் மாத்த காசு கூட கிடைக்காது. அப்படியே 5 வருஷமா ஒரு செகண்ட் ஹேண்ட் பஸ் ஓட்டிட்டு இருந்தனா அந்த பஸ்ஸுக்கு டயர் மாத்துறதுக்கு கூட உங்ககிட்ட சில்லறை காசு இருக்காது. ஆமா. இது வந்த காலகட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து கவுண்டருங்க வந்து அவனுங்கள்ட்ட இருந்த நிலத்தெல்லாம் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து ரியல் எஸ்டேட் வந்து பூம் ஆகுது சுத்தி கொங்கு இடத்துல. அந்த நேரத்துல வந்து இவனுங்க வந்து வித்து வந்து இந்த ஃபேக்டரி அப்படின்னு பலர் கட்டவுன்னு நாமளும் வந்து அந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத ரேஞ்சில் வந்து பணக்காரன் ஆகிட்டு ஊருக்குள்ள பந்தவா சுத்த ஆரம்பிச்சது விளைவுதான் இந்த மாதிரி படங்கள். இப்போ சொல்றேன், ஒரே பாட்டுல ஒருத்தன் 9 வருஷம் இல்ல 90 வருஷம் வந்து முக்குனால வந்து பணக்காரன் ஆக முடியாது. இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் வந்து சிஸ்டம் வித் பெனிஃபிட் ஒன்லி ஃபார் ஆல்ரெடி ரிச் பீப்புள். போரா இருந்தனா நீ வந்து அந்த போர்ல இருந்து ஒரு மிடில் லெவலுக்கு வரலாம், ஆனா உன்னால ரிச்சாலாம் ஆக முடியாது. ஆனா இது வந்து ரொம்ப ஓவரா வந்து வாய்ப்புட்டவங்கள் வந்து வானத்தை போல, சூரிய வம்சம், எல்லா அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஒரு லாஜிக் இருந்துச்சுப்பா. 25 வருஷம் ஒரு 25 வருஷத்துல கடைங்கெல்லாம் வாங்கி கூட ஏதோ வந்து தொழில் செஞ்சு பெரிய ஆளானா ஒரு நம்பலாம். ஏன்னா அதுல வந்து 25 வருஷம் காட்டுவாங்க. நீ படம் பார்த்திருக்கியா இல்லையா அண்ணாமலை? பாத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் வளர்ச்சியாவது காட்டுவாங்க அந்த படத்துல ஒரே பாட்டுல. ஆனா சூரிய வம்சத்துல ஒரு 3 வருஷத்துக்குள்ள எப்படா வளர்ந்த, ஏதாவது பிட்காயின் ஏதாச்சும் வியாபாரம் எடுத்து பண்ணியா, தங்க கடத்தல் பிசினஸ் ஏதாவது பண்றியாடா தாயிலிங்களா? பஸ்லயே மெத்து கடத்திருப்பாரு, அதனாலதான் கஞ்சா கடத்திருப்பாப்புல போல இருக்கலாம். அதனாலதான் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுலயும் வந்து பொள்ளாச்சி கவுண்டம்பாளையத்துல எல்லாம் நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு. பொள்ளாச்சியில இப்ப வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பொள்ளாச்சியில வந்து இதெல்லாம் பண்றாங்களாம்பா, பார்ட்டி எல்லாம் நடக்குதான். மெத்து பார்ட்டி எல்லாம் நடக்குது. மினி கோவா, பொள்ளாச்சி மினி கோவா, வேகாஸ், தமிழகத்தின் வேகாஸ் அறிவிச்சிடலாமா? பொள்ளாச்சி தமிழகத்தின் வேகாஸ் அறிவிச்சிடலாம். பாத்தீங்கன்னா அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவையில வந்து படிக்கிறாங்க இல்லையா இந்த அமிர்தா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டில இருந்து கேரளா மக்கள் அவங்க ஆல்ரெடி டென் டு ஆல்கஹாலிக் அண்ட் மெத் அது எல்லாத்தையும் வந்து இங்க எடுத்துட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஷேர் பண்ணி சாப்பிடலாமே ஃப்ரெண்ட் ரேஞ்சில் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இது வந்து ஒரு போதை கலாச்சாரம் வந்து வெரி வர்ஸ்ட் ஃபார் பீப்புள்.
ஏன்னா அதோட சம்மந்தப்பட்ட ரொம்ப மோசமான விஷயங்கள் இந்த மெத்து இது எல்லாமே. பட் அதை பத்தி பேசுவோம். பட் அதை பத்தி நாங்க வேற ஒரு பிளான் பண்ணிருக்கோம், கண்டிப்பா பேசுவோம் ஒரு பாட்காஸ்ட்ல. இந்த படங்களோட இதுன்னு பாத்துட்டீங்கன்னா, படங்கள்ல வந்து சிகரெட் பிடிக்கிறது வந்து 1990s அப்புறம் வந்து ஒரு பேஷனாவே ஆக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் 2005 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2005க்கு மேலதான் வந்து இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த சீன்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு ஓரளவு. அதாவது ஃபுல்லா வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரஜினியா வந்து ஸ்மோக் பண்றதை நிறுத்தி அந்த படத்துல எல்லாம் குறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஜயும் பெருசா ஸ்மோக் பண்ணல, அஜித்தும் பெருசா ஸ்மோக் பண்ணல, அந்த ரேஞ்ச்ல குறைச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து இந்த ரொம்ப பேட் வில்லன் இமேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து வெங்கட் பிரபு அண்ட் இவங்க டீம்லாம் வந்து திரும்ப ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க மகாத்தால இருந்து. ஆனா இப்போ வந்து மேக்சிமம் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி சீன்ஸை வந்து யாரும் என்டோஸ் பண்றது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அது வந்து பசங்களை வந்து எங்கேயோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. அதனால வந்து குறைச்சிட்டாங்க. இந்த ஃபேனிசம் வைஸ் படம் பாத்தீங்கன்னா 1990ஸ்ல வந்து விசு கிட்ட இருந்து பிரிஞ்சு போன இன்னொரு டைரக்டர் வர வி சேகர்னு. அந்த தாய்லி எடுத்த படம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து விரலுக்கேத்த வீக்கும், பொண்டாட்டி ராஜு அப்படி இப்படின்னு ஒரு சில படங்கள் எடுத்துருக்காங்க. அந்த படம் எல்லாமே வந்து பெண் என்றால் யார் தெரியுமா, அவள் வேலைக்கு போனாலும் கணவனிடம் பணத்தை கொடுத்து விட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்க வேண்டும் தெரியுமா நண்பா அப்படின்ற ரேஞ்சில உருட்டுவாருங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடிமையாவே இருக்கணுமாடா? கடைசி வரைக்குங்க, கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணும்ன்றத வந்து தெளிவா பண்ணிருப்பானுங்க. அந்த ரேஞ்சில ஒர்க் அவுட் பண்ண படங்கள் எல்லாமே ஃபிளாப் ஆச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் மாறும்னு சொல்லுவாங்க. 2001 வரைக்கும் வீடோட மாப்பிள்ளை படம்லாம் கூட ஓரளவு ஓடிச்சுன்னு வச்சுக்கலாம். 2002ல வந்து நம்ம வீட்டு கல்யாணம், மாலுக்கு ஒரு ஆசை அப்படி இப்படின்னு எடுத்த படம் எல்லாமே ஃபிளாப் வந்தாங்க. குடும்ப படங்கள் வந்து 2000க்கு மேல குறைஞ்சு போச்சு. குடும்பம் சூத்த மட்டும் போடாரு அப்படின்ற ரேஞ்சில வந்து, ஏன்னா வந்து குடும்பங்கள்ன்றத வந்து சீரியல் வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. சீரியல் ஆக்குபை பண்ண உடனே வந்து தியேட்டருக்கு வரவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து யூத் தான் வரோம் இல்லையா? அதனால வந்து யூத் லவ் ஸ்டோரி எடுக்கணும், இல்ல டான் லவ் ஸ்டோரி எடுக்கணும், டான் ஸ்டோரி எடுக்கணும். நீ வந்து 2006 மட்டும் ஒரே ஒரு வருஷம் எடு படம். 2006 தமிழ் சினிமா எடு. ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு 2006 தமிழ் ஃபிலிம்ஸ் லிஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ் எடுத்தனா கிட்டத்தட்ட 60 படம். என்னது 60 படம் ரவுடிகளை பத்தி தான் கதை. என்னென்ன படம் என்னென்ன படம் அப்படியே படிக்கிறேன் கேளு. மதராசி, ஒரு மதராசி, சுதேசி, பட்டியல். பட்டியல்லாம் உங்களுக்கே தெரியும் என்ன கதைன்னு. கொக்கி, மது, தலைநகரம், புதுப்பேட்டை, வஞ்சகன், டான்சரா, நாளை, ஆச்சாரியா, குஸ்தி, ஆச்சாரியா, அப்புறம் அதே வருஷத்திலே பாத்தீங்கன்னா வந்து உனக்கும் கொஞ்சம் திமிரு, இந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய டான் படம் அந்த சமயத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. தலைமகன், இந்த மாதிரி நிறைய படங்கள் கண்டினியூஸா டான் படம். அந்த 2006ல மே மாசம் மட்டும் பாரு, தலைநகரம் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆயிருக்கு, புதுப்பேட்டை ஒரு பக்கம் ரிலீஸ் ஆயிருக்கு, வஞ்சகன் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆயிருக்கு. 3மே டான் கதை தான். டான்னா என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா வந்து, டான்னா கத்தி வச்சிருப்பான், அவனுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு நண்பா அப்படின்ற ரேஞ்சில வந்து டான் கதையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சானுங்க. டான் கதையில வந்து ஓரளவு ரியலிஸ்டிக்கா காட்டின படம் வந்து புதுப்பேட்டை. புதுப்பேட்டையில மட்டும்தான் இந்த வந்து டான் படம் வந்துச்சு இல்லையா? இந்த டான் படமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதுப்பேட்டையில மட்டும்தான் ஹீரோ ஆடுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. மீதி எல்லா படத்தையும் ஹீரோக்கள் சாகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பட்டியல், தலைநகரம், அப்புறம் தூத்துக்குடி, இந்த மாதிரி பல படங்கள்ல வந்து கடைசியா செத்துருவோம். கடைசியா ஹீரோ செத்துற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல மட்டும்தான் வந்து ஹீரோக்கள் வந்து சாகாத மாதிரி படத்தை புதுப்பேட்டையில மட்டும்தான் ரியலிஸ்டிக்கா காட்டியிருப்பாங்க. இந்த டான் படங்கள் வந்த சமயத்துல அப்புறம் வந்து இந்த டான் படங்களும் ஒரு லெவலுக்கு மேல சேச்சுரேட் ஆகி போச்சு. அப்பதான் வந்து என்ன பண்றானுங்க வந்து ஃபாதர் படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தவமாய் தவம் இருந்து வரணும் ஆயிரம், டாடி ஒன்னு லவ் யூ டாடி அப்படின்னு வந்து அந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த காஃபி ஷாப் காதல்ன்ற ஒரு கர்மாந்தத்தை கொண்டு வந்தது வந்து கௌதம் மேனன் தான். ஏற்கனவே அப்படிதான் இருந்தான். ஆனா 2006ல வெளிவந்த அவங்க 3வது படம் வேட்டையாடு விளையாட்டுல வந்து ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிஷ்டா வந்து படத்தை எடுக்க ஆரம்பிச்சு பெருசா நோவு புடுங்குற மாதிரி வந்து படம் எடுத்து, அந்த படத்துக்கு அப்புறம் நீங்க வரமாயிரத்துக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட அதே டோன்ல நிறைய படம் வந்துச்சு.
இப்ப நீங்க வந்து ஒரு படம், இப்ப நீங்க வந்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிற தாண்டி கிட்ட போய் நீ வந்து எங்க ஒரு லவ் ஸ்டோரி ஓகே என்ன பண்ண போனா காஃபி ஷாப்ல ஹீரோ இருக்கும், ஹீரோயின் உள்ளோட. ஏங்க காஃபி ஷாப்ல தான் உனக்கு தெரியுமா? காஃபி ஷாப் பார்க், இது விட்டா வேற எதுவும் தெரியாது, லொகேஷனும் இல்ல. இல்ல இல்ல அண்ணா நகர்ல இல்ல அதானே மொட்டை மாடிக்கு இருக்கு. வந்துருவேன். இல்ல அண்ணா மொட்டை மாடிக்கு நகர்ல அதான் வந்துருவேன். இருக்கு. அண்ணா நகருக்குள்ள போனா ரெண்டே லொகேஷன், ஒண்ணு கேஃபே டே போவோம், இல்ல டவர் பார்க் போவோம். இந்த 2 லொகேஷனை தவிர்த்துட்டு வேற எந்த லொகேஷன்ல படம் எடுக்கிறாங்க இவனுங்க? இந்த மாதிரியான பல படங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடிக்கிறானுங்க. இந்த காலகட்டத்துல இந்த 2001ல வந்து துள்ளுவதோ இளமை கொஞ்சம் சக்சஸ் ஆச்சு. துள்ளுவதோ இளமை சக்சஸ் ஆன உடனே என்ன படுத்தாங்க, 4 பசங்க ஒரு பொண்ணு அப்படின்னு படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ 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 ஐயோ, அது வந்து ரொம்ப மோசமா போச்சுப்பா. குற்றாலம், துள்ளுவதோ இளமை, அப்புறம் ஏகப்பட்ட படங்கள் அந்த சமயத்துல வந்துச்சு. அதாவது வந்து ஸ்கூல் பசங்க தப்பு பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பி கிரேட் சாஃப்ட் பாண்ட் ரேஞ்சில எல்லாம் நிறைய படங்கள் எடுத்து அதெல்லாம் ஃபிளாப் ஆச்சு. ஒரு படம் ஓடுச்சுன்னா அதே டைம் இன்னொரு படம் எடுக்க முடியுமா? முடியாதுன்னு. அதனால வந்து அது எல்லாமே ஃபிளாப் ஆயிருச்சு. அந்த ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து விஜய் அண்ணா வந்து ஆக்ஷன் இதுவா உள்ள வர்றாரு. விஜய் அண்ணாவோட ஸ்டீரியோ டைப் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இவர் படிக்க மாட்டாரு, இவர் படிக்க மாட்டாரு, ஆனா வந்து ஊர்ல இருக்கிற எல்லா இதையும் கேள்வி கேட்பாரு. திருமலை படத்துல படிச்சிருக்க மாட்டாரு, கில்லிலேயே வந்து அரியர் ஸ்டூடெண்டா இருந்து இருப்பாரு. இந்த மாதிரி பல படங்கள் வந்து படிக்காதவன் வந்து ஹீரோவா காட்டி மெக்கானிக் அது இதுன்னு காட்டி உசுபேத்தி வெறுப்பேத்திட்டு இருப்பானுங்க படத்துல. அதே மாதிரி தனுஷும் இதை கையில எடுத்துக்கிட்டாரு. தனுஷும் இதை கையில எடுத்துக்கிட்டாரு. கையில எடுத்தாரு. எடுத்து சொல்லான்னு ஒரு படம் கொடுத்து ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அடங்கி இருந்தாரு. அதுலயாச்சும் காலேஜுக்கு போவாருன்னா இந்த படிக்காதவன் பொல்லாதவன் இதெல்லாம் வந்து அவர் தண்டமா இருப்பா சுத்தி நிற்பாரு பாதி படத்துக்கு. அந்த படம் எல்லாம் பார்த்து தண்டமா தான் இருப்பான் ஹீரோ அப்படின்ற ரேஞ்சில வந்து ஹீரோவா இது பண்ணாரு. தனுஷ்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உடம்பு தேவையில்லை, முகம் தேவையில்லை அப்படின்றத ஓரளவு அந்த மக்கள் கிட்ட இருந்த ஒரு காம்ப்ளெக்ஷனை உடைச்சாரு தனுஷ். அழகா இருந்தாதான் ஹீரோன்னு இல்ல, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருந்தாலும் ஹீரோ தான் அப்படின்ற ரேஞ்சில வந்து அவர் வந்து நிறைய செஞ்சிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லணும். இன்னொன்னு இந்த 2000லயே வந்து 2010 மேல வந்து நிறைய டைரக்டர்ஸ் ஹீரோஸ் எல்லாம் வந்து படங்களை குறைச்சிட்டே வந்துட்டாங்களா. இப்ப ட்ரெண்ட் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்ல வேணாம், ஓ கல்ச்சர் ஆஃப் விவசாயம். விவசாயம் இல்லைன்னா சோறு எங்களை தின்பனி, சோறு எங்களை போவனி, விவசாயத்தோட பைத்த அடிக்கல எங்களே நீலாம் கையில பிசைஞ்சு சாப்பிடும், விவசாயியோட ரத்த சாப்பிடுறட. என்னடா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுற, நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்க. எனக்கு இந்த விவசாயம் படம் எடுக்கிற எல்லா தாய்லிங்கள்ட்டையும் போய் கேட்கணும், ஒரு ஏக்கருக்கு எத்தனை காணி, ஒரு ஏக்கருக்கு எத்தனை காணி, ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை நெல்லு, ஒரு ஏக்கர்ல வந்து இவனுங்களை கொடுத்து வந்து விவசாயம் செய்யற தாயலி எவ்வளோடா வருமானம் வருது சொல்ற தாய் அப்படின்னு வந்து அடிக்கணும், பாக் 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 பாக்னு அடிக்கணும், காய் அடிக்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் வந்து விவசாயத்துல வந்து எவ்வளவு வருது போகுதுன்னே தெரியாது. இன்னொன்னு நீங்க விவசாயம் பேச ஆரம்பிச்ச நேரத்துல இருந்துதான் வந்து என்ன பண்றானுங்க, பூமின்னு ஒரு படம் ட்ரெய்லர் பார்த்தோம் பாஸ். விவசாயத்தை பத்தி அப்படி பேசணும்னு பிரச்சனையே இல்லைங்க. இந்த விவசாய நிலத்துல மொத்தம் பாம்பு போட்டு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். மொத்தம் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? விவசாய நிலம் காப்பாத்தணும்ன்ற, விவசாய நிலத்தை காப்பாத்தணும்ட்டு அங்க வந்து பாம்பு அடிக்கிற லூசு ஏன் நீ? நம்பர் ஒன் பைத்தியக்கார பொண்டை எவனா செய்வானே நீ? விவசாயத்தை காப்பாத்தணும் நல்லா ஊம்போனுங்க. அதுக்குதான் பாட்டு போட்டுருவோம், தமிழ்னு பாட்டு போட்டா ஈக்குவல் ஆயிடும், ஃபெர்டைல் ஆயிடும் லேண்டு. பாட்டு அப்படி வச்சா ரொம்ப மோசம்னுங்க. அதாவது இவங்களுக்கு எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரும் தெரியல, அதே மாதிரி வந்து ஹார்டிகல்ச்சரும் தெரியல அப்படின்னாங்க. அதாவது விவசாயமும் தெரியல, தோட்டக்கலையும் தெரியல. விவசாயம் பண்றதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் இதெல்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு தெரியுமாடா பைத்தியக்காரத்தாயி? சரி, ஒரு வெங்காயம் இப்போ டெக்னாலஜி வந்து விவசாயத்தை அழிச்சிருச்சு தானே. டே தாயலி, பசுமை புரட்சி வந்ததுனால தானே நீ டெய்லி 3 வேளை சோறு சாப்பிட்டுருக்க. உங்க அப்பனையும் தாத்தனையும் போய் கேட்டு பாரு, அவங்க வந்து என்னைக்கு இட்லி சாப்பிட்டுருக்காங்கன்னு கேளுங்க, இன்னைக்கு சோறு சாப்பிட்டுருக்காங்கன்னு கேளுங்க. நிறைய பேர் சாப்பிட கிடைக்காதுங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்க அரிசி போட்டி ஒரு நெல்லு போட்டீங்கன்னா 6 மாசம் விளையும். அப்படி 6 மாசம். ஆனா பசுமை புரட்சியில வந்து நீங்க 3 மாசத்துல விளைவிக்கிற நெல்லை கொண்டு வந்துட்டாங்க. அதனால 3 மாசத்துலயே உனக்கு வந்து அரிசி கிடைக்குது.
நீ நல்லா ம், சோத்த சாப்பிட்டு தேகத்தலமா விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் தெரியுமா நண்பா, விவசாயிகள் எவ்வளவு ஆனா கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா நண்பா. ஆனா இதுலதான் நீங்க ஒண்ணு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த 3 மாசம் வருதில் நீங்கள் கார்ப்பரேட்டின் கைகூலியாக மாறுகிறீர்கள். அந்த விதைகளை ஒன்னு போட்டு ஹைபிரிட் நம் நிலத்தில் உள்ள அனைத்து நல்ல குணங்களையும் நீங்கள் மறுக்கிறீர்கள். ம். ஊம்புனா 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 6 மாசம் போட்டு வேக வச்சிருந்தா முக்காவாசி தாய்லிங்களுக்கு சோறு கிடைக்காதுடா. தாய்லி செத்து போயிருப்படா நீ. அது மட்டும் இல்லாம இந்த ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜ் சிஸ்டமும் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி பண்டை ம், மாற்றமும் பண்ண முடிஞ்சு. ம். யோசிச்சு அத பாருங்க நீங்க. யோசிச்சு பாருங்க நீங்க. சாப்பிடுறீங்க, ம், நீங்க நல்லா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கங்க. ம், சாப்பிடுறத வந்து நீங்க நீங்க உங்க தாத்தாட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க எப்ப தாத்தா சோறு ம், சாப்பிட்டுருக்கீங்கன்னு. அவங்க முக்காவாசி களி தான் சாப்பிடுவாங்க. ம், கேப்பக்களி, ம், வரகு கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சியும் ம், நீச்ச தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ம், ஒரு இதுல நம்ம எவ்வளவு வந்து we are privileged. ஓப்பனா சொன்னா we are very very privileged தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ. ம், ம், நம்ம தாத்தா பாட்டி இருந்ததை விட வந்து ப்ரிவிலேஜா வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ப்ரிவிலேஜா ம். வாழ்றதுக்கு காரணம் என்ன? டெக்னாலஜி. விவசாய டெக்னாலஜி, டெக்னாலஜி, ஆமா டெக்னாலஜி வந்திருக்கு. ப்ரீடிங் அதை பண்றது, விட்டுவிட்டு அந்த கிராஸ் பாலினேஷனு, கிராஸ் பாலினேஷன், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ். சீட்ஸ். ம், இதுல இந்த விவசாய தாயலிங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டீரியோ டைப்ல வந்து ஹையஸ்டான ஸ்டீரியோ டைப் வந்து விவசாயம் பொய்த்து பண்ண உடனே ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்க போவார். தற்கொலை ம். எல்லாம் பண்ணிக்காதீங்கன்னா, நீங்க உங்க நிலத்தை எங்கள்கிட்ட கொடுங்கண்ணா, நான் வந்து 1,00,000 தரேன்னா அப்படின்ற ரேஞ்சில பேசுவானுங்க. யாரா இவன் பார்த்தா இவன் வந்து இவனுக்கு பின்னாடி ஒரு 1,00,00,000 வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு வந்து ஊர் பக்கம் வந்து விவசாயம் செய்யுங்கள், மாதம் 2,00,000 வருமானம். உடனே வந்து பசுமை விகடன் தாயலி வந்து ஓமையோ ஷிண்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுவோம். பிரதர் மவுண்டன் தாக்குற மாதிரி இருக்குங்களே, அவருங்களா? அவரேதான் அந்த தாயலியே தான். இல்ல அவனுக்கு என்ன தெரியுன்றதுல வந்து கேட்டா வந்து மண்டி அரிசியில வச்சுட்டா ஊம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பைத்தியக்காரன் ஆயிட்டான் அவன். அவன் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? அவனோட ட்விட்டர் ஐடியில வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பி குட் டூ குட் அப்படின்னு பிஜேபியில என்னைக்கு சேர்ந்தானோ அதை கட் பண்ணிட்டான். ப்ரௌட் பிஜேபின்னு மாத்திட்டான். அப்ப வந்து பி குட் டூ குட்ன்றத வந்து பிஜேபி மாத்திட்டானா வந்து வாக்குமூலம் தராரு. இனிமேல் நான் என்னத்த நல்லது செய்ய போறேன் பிஜேபியில சேர்ந்துட்டு. அமௌண்ட் எதுலன்னு தராங்க? அமௌண்ட் எதுல அதிகமாக? ஐபிஎஸ் வேலை பார்த்திருப்பாரு. எனக்கு ஐபிஎஸ் எவ்வளவு சம்பளம் தெரியாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 30,000 இல்ல நீங்க நல்லா சொல்லுங்க. 75 ஏக்கர் வச்சிருக்கிறவன் ஏழையா? 75 ஏக்கர் வச்சிருக்கிறவன் ஏழையா? வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி இவனுங்கள்ட்ட வந்து இப்ப நடக்கிற ஸ்டீரியோ டைப் என்னன்னா வந்து இந்த தாயலி இருக்கான் பாத்தீங்களா, இப்ப பாத்தீங்கன்னா அவன் பண்ணிட்டு இருக்கான். இன்ஜினியரிங் படிக்காதீர்கள், நீங்கள் படித்த இன்ஜினியரிங்கை விட நீங்கள் கற்கும் துறைதான் உருப்படும் அப்படின்ற ரேஞ்சில ஊம்பிட்டு இருப்பான். எனக்கு சத்தியமா புரியல, என்ன புண்டாம நீ வந்து இன்ஜினியரிங் படிச்ச பார்த்தா நீ இன்ஜினியரிங் படிச்சு நீ ஒழுங்கா படிக்காம வந்து என் பின்னாடி சுத்திட்டு இது பண்ணிட்டு நீ வந்து இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகாம இருப்ப. நீ வந்து இன்ஜினியரிங் படிக்காத பல பேரை வந்து இது பண்ணிட்டு இருப்பியா? இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க வந்து விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமோ, முதியோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமோ. ஆனா இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் யாரால நடந்ததுன்றீங்க? இப்ப பாதியால தான் நடந்தது, இல்லன்றீங்களா நீங்க? இப்ப பாதினாதான் புரட்சியே பண்ணாரு. ஆமா, ஜல்லிக்கட்டுக்கு போராடணும்னு என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆர்ஜே போலது இப்ப பாதினாதான் ஜல்லிக்கட்டே போராடி இருக்காங்க நமக்காக. 2 பேருமே ஒரு ஓக் தாய்ஸ். என்னது இந்த 2 பேருமே வந்து ஓக் தாய்ஸ். ஆமா. நீங்க ஏதாவது ஒரு அந்த ஓக்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நீங்க வந்து காலையில உங்களுக்கு ஏதாவது நடந்த ஒரு பிரச்சனையை சொல்லுங்க. ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட். இதுல காசு ஏடிஎம்ல போனா ஏடிஎம்ல கேஷ் எடுக்க முடியல, இல்லன்னு வந்து இதே வந்து நீங்க வந்து ஓக் தாயில இருந்த இடத்துல சொல்லுவான், ஏடிஎம்மில் காசை நிரப்பாததால் இளைஞர் சந்தித்த கஷ்டம் என்னவென்று தெரியுமா? ஏடிஎம்மில் பணத்தை நிரப்பாதது யார் குற்றம்? பேங்கா இல்லை பேங்க் காவலாளியா அப்படின்ற ரேஞ்சில பேசுவாங்க. பாலிமர் நியூஸ் மாதிரி பேசுறீங்க. இதுதான்
பெரிய இதெல்லாம் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின் யாருக்கு பெரிய கண்டுபிடிச்சு சொல்லி மார்க் கொடுப்பாரு. பெரிய ஆப்டிடியூட் ரேஞ்சில தான் இவனுங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டீரியோ டைப்லயே வந்து மோசமான ஸ்டீரியோ டைப் விசு. விசுவும் பாலச்சந்திரம் பண்ண ஸ்டீரியோ டைப்புகள் ரொம்ப இது ஐயர் நல்லவர்ன்ற ரேஞ்சில் உருட்டி இருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு ஆர்வி உதயகுமார் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் பண்ண கருமாந்திரங்கள் அதுக்கு மேல. ஐயா கவுண்டர் ஐயா நீங்களா அப்படின்னு. இப்ப வந்து அவன் சாதிக்கு ஒரு படம் எடுத்து, சாதிக்கு ஒரு பூலூம்பி மாதிரி சாதிக்கு ஒரு படம் எடுத்து திரியறானுங்க. ஒரு நீங்க அண்ணனுக்கு நான் தானே செய்வேன் அப்படின்னு. ஜோரா பண்ணிடலாம். யார் பேரு கருச்சுன ஊம்புடா இந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்கள்ட்ட என்னத்த சொல்றது. அதே மாதிரி இந்த சொல்லுங்க பாப்போம் என்ன நடக்குது. நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ரொமான்டிக்ல ஸ்டீரியோ டைப் பண்றது, இந்த 4 பேர் கூட சுத்திட்டே இருப்பாங்க, போயிட்டு பொண்ணு வீட்டு முன்னாடி நிக்கிறது, பொண்ணு வீட்டு முன்னாடி நிக்கிறது, அப்புறம் எட்டி பாக்குறது. ஆமா இது அது வந்து நமக்கு வந்து ஒரு 2010 வரைக்கும் அது வந்து ஸ்டாக்கிங் நிறைய பேருக்கு தெரியல வச்சுப்போம். ஸோ அதனால வந்து பொண்ணு பின்னாடி சுத்தனா வந்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு அந்த சினிமா இன்ட்ரடியூஸ் ஆன சமயத்துன்றதுனால வந்து ஐ மீன் இந்த மாதிரி சினிமாக்கள் இன்ட்ரடியூஸ் ஆன சமயத்துல வந்து பொண்ணுங்களும் இதனால இன்ஃபுளுன்ஸ் ஆகி நம்ம பின்னாடி ஒருத்தர் சுத்தரானே லவ் பண்ணுங்க அதெல்லாம் இருக்கு இந்த சமயத்துல. ஆனா இந்த 2010க்கு அப்புறம் இன்டர்நெட் வளர்ச்சிக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு பையன் நம்ம பின்னாடி சுத்தனா இட் இஸ் ஸ்டாக்கிங் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டாக்கிங்க ப்ரொமோட் பண்ணி எடுக்கிறதுல வந்து நம்ம சிவானா த கிரேட் தான் நம்புறோம். ஆமா எஸ்கேனா அதுக்காகவே ஒரு படம் எடுத்திருக்காருன்னா அதான் மிஸ்டர் லோக்கல். எப்படி எல்லாம் ஸ்டாக்கிங் செய்வது 30 முறைகள். ரெமோ காக்கி சட்டை அப்புறம் வேலைக்காரன் கூட ஒரு லெவல்ல ஒத்துக்கலாம் ஸ்டாக்கிங். பட் ஓகே ரெமோ வந்து ரொம்ப உச்சபட்சம். ஆமா ஆனா உண்மையா சொல்றேன் ரெமோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சுத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் முன்னாடி இருந்தேன், சாரி 2 வருஷம் முன்னாடி திருந்தி ஒழுங்கா இருக்கேன். இன்னொரு பெரும் பிரச்சனை என்னன்னா இவனுங்கள்ட்ட இந்த பிரச்சனையிலேயே பெரும் பிரச்சனை என்ன மாதிரி பண்றானுங்க இவனுங்க சமூகத்துக்கு ஒரு இது தோன்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜேஷ் படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டாஸ்மாக் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டாங்க. மேக்சிமம் நம்ம படத்துல எல்லாம் வந்து டாஸ்மாக் வந்து ரொம்ப வந்து நார்மலா காமெடியா டாஸ்மாக் காமெடி எடுத்துட்டு வரலாம். இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் டாஸ்மாக் காமெடியை வந்து குடிக்கிறது வந்து ஒரு நார்மலைஸான தியரி ஆகிட்டா இருந்தாலும் ராஜேஷோட எல்லா படத்தையும் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். குடிக்கிற மாதிரி அந்த டாஸ்மாக சுத்தி ஒரு பாட்டி வரும். எதுக்கு என்ன பண்ண அது மாரல் பாலிசிங்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அதை நான் வந்து வேற விதமா பாக்குறேன். அது ஜனங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பா எடுத்துட்டு போறான். அதாவது வேலையே செய்யாத இருக்கிற வந்து ஸ்ட்ரைட்டா குடிக்கதான் போவான் அப்படின்னு. அந்த வேலையை செய்ய மாட்டானுங்க. நான் இந்த சீன் வேலை செஞ்சது பார்த்ததே இல்லை. ஓகேவா இருக்கட்டும். எஸ்எம்எஸ்ல ஒரே ஒரு வாட்டி கொரியர் ஆபீஸ்ல வச்சு ஒரு ஷாட் இருக்கும். மத்தபடி எந்த ஒரு படத்துலயுமே பாஸ்கர் எந்த படத்துலயும் வேலையே கிடையாது. அந்த ரேஞ்ச்ல தான் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இவன் அதே மாதிரி இப்பவும் ஹீரோ வேலை செய்ய மாட்டான். இப்ப நம்ம திருப்பி நம்ம எஸ்கேனாக்கே வருவோம். என்ன ரெமோ படத்துல அவர் கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாரு, என்ன எல்லாம் பண்ணுவாரு. காசு எங்க இருந்து வருது உனக்கு? நீ வேலைக்கு போல, உங்க அம்மா மிஞ்சி போனா என்ன 10,000 12,000 சம்பளம் வாங்குவாங்களா ரேவதி அவங்க? அதுவே ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு எங்க இருந்து இவ்வளவு எல்லாம் பண்றதுக்கு காசு வருது? 5 பைசா செலவு பண்ண முடியலடா என்னால. எவ்வளவு செலவு, பலூனை பறக்க விடுறது என்ன, பட்டாசு வெடிக்க வைக்கிறது என்ன, ஹாப்பி பர்த்டே நந்தினி இஷ்டத்துக்கு எழுத புரியல. ரெமோல வந்து அவர் தான் வந்து இதா போயிட்டு சேர்ந்துட்டார் இல்லையா? அவர் தான் வந்து நர்ஸா சேர்ந்துட்டார் இல்லையா? நர்ஸ சம்பளத்தை வச்சு 20 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி இது பண்றாரு. பர்சனல் லோன் போட்டிருக்காரு இல்லைங்களா? அது நம்ம காட்டல. லோன் போட்டு இது பண்றாரு. இந்த விஷயம் வித்தோன்னு நினைக்கிறேன். இவனுங்க இந்த குதிகார இது வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்கண்ணா. சரக்கடிச்சாலே வந்து அவன் வந்து அடுத்த சீன்ல வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள போய் ரேப் பண்ணிடுவாங்க. அந்த கால படத்துல அது அந்த காலத்துல படத்துல இல்ல 90ஸ்க்கு அப்புறமா
குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு. இதுல என்ன ஹைலைட்னா, குடிச்சா எந்திரிக்காது. இதே குடிச்சா யூ ஆமா. கான்ட் ஈவன் ஆல்கஹால் உனக்கு ஏறிடுச்சு போனர் அப்படின்னா உனக்கு வந்து யூ போனர் கான்ட் ஆகாது. யூஸ் ஃபார் ம். நீ வந்து இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாது அடுத்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு. ஆனா எனக்கு வந்து குடிச்சிட்டு போய் இன்டர்கோர்ஸ் பண்ற இது பண்ற மாதிரி இது பண்றாங்கன்னு எவன் இந்த அறிவாளித்தன புண்டைய எவன் ஃபர்ஸ்ட் சீன் வச்சான்னு எனக்கு தெரியல. இதுதான் எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய காமெடி. யோசிச்சு பாருங்களேன், குடிச்சிட்டு போய் வந்து அவன் வந்து இது பண்றானா. கரெக்டா போயிட்டு ரேப் பண்ணுவாரு எல்லா பொண்ணுங்களும் அவரு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. நம்மளதான் சோறுன்றது. வில்லன்னா அப்படிதான் பண்ணுவோம். நம்புறீங்களா இல்லையா? எப்படி வசதி அப்புறம் அந்த மாதிரி. இந்த தெலுங்கு படத்துலாம் மோஸ்டா பாத்தீங்கன்னாவே இவன் வந்து இந்த வில்லனிசம் காமிக்கணும்னாவே வந்து எப்படின்னா அந்த படத்தை வந்து ஒரு ரேப் சீன் வச்சிருவாரு. அதே ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுவானா எல்லாரும் முன்னாடியும் இவனுங்கெல்லாம் தடுக்க முடியாம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பிராலி, எனக்கு ஒரு தமிழ் டவுட் படங்களின் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இதே மாதிரி இந்த படம் தமிழ் படத்துல சிலது வந்து பாஸ் கூட்டமா வந்து ஓபன்ல வந்து ரேப் பண்றது இதெல்லாம் ரேப் பண்றவனுக்குலாம் என்னன்னா கொஞ்சம் கூட அறிவு மீறி புண்டியே இருக்காதா? கூச்சமே இருக்கு. டேய் அந்த பொண்ணு இல்ல அந்த பொண்ணு நீ வந்து இது பண்ற ஓகே, நீ தானே வந்து நேக்கடா போனோம் இல்ல நீயாவது எதையாவது செய்வல்ல, அதையாவது அவுத்துட்டு தானே போவேன். பைத்தியக்கார தாயலிஸ் அறிவுமை புண்டியே இல்லாம என்ன அதாவது வந்து டோவிராம சொல்ற மாதிரிதான் ஏன் நான் இருக்கிறதுலே என் புழுதான் பெருசு, நான் தான் பெரிய புளுத்தி, என் புழுதான் வளர்த்தின ரேஞ்சில வந்து கும்ப கொடுக்கறதுக்கு இவ்வளவு வேலை. பைத்தியக்காரங்க. அதே மாதிரி வில்லனுங்களை எல்லாம் வேலைக்காரியே விட்டு வைக்கவே மாட்டானுங்க, வேலைக்காரியே ரேப் பண்றவானுங்க. டேய் அவன் வில்லன்றா, கொஞ்சமாச்சும் எதனா வெயிட்டேஜ் கொடுக்குறா. இந்த மாதிரிதான் வில்லனுக்கு எல்லாமே வந்து இந்த பண்ணையார் படங்களை வந்து வில்லன் வந்து எதிர் பண்ணையாரா வந்து ஃபங்க் கொடுத்துருப்பாரு. இந்த 1990s வந்து நிறைய படங்கள்ல வந்து வில்லனுக்கு ஃபங்க் இருக்கும். ஐயோ அப்படின்னு வந்து காதல வந்து வச்சுக்கிறோம்ல நம்ம ரகுவரனுக்கு, அது மாதிரி வில்லனுக்கு வந்து வேற மியூசிக் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த வில்லனுன்றத வந்து ரொம்ப சாஃப்டா வந்து மாத்துறது வந்து கேவி ஆனந்த். கேவி ஆனந்தோட எல்லா படங்களையும் வந்து வில்லன்ஸ் வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ரொம்ப கம்போஸ்டா. இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹிந்திக்காரங்கள அவங்க பேசுறதே ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. ஹிந்திக்காரன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஹிந்திக்காரன் தானே, சரிங்களா? அவங்க ஊரு ராஜஸ்தான்ல இருந்து வந்து கடை வச்சிருக்காங்க. நார்மலா பேசுவான். என்னடா எப்படா இருக்க, சாப்பிட்டியா, நிம்பிள்கி நிம்பிள் நிம்பிள்கி நிம்பிள்கி நிம்பிள் நிம்பு 30 ரூபா தரான், இவ்வளவுதான் நம்மளால முடியும். அப்பெல்லாம் நான் கூட இந்த முன்னாடி நகைக்க வைக்க போறேன்னா இல்லப்பா தம்பி செட் ஆகாது அப்படி நார்மலா தான் பேசுவானுங்க ஹிந்திக்காரங்க. வடக்கானுங்கனாலே நிம்பிள் நிம்பிள் அந்த ஒரு மாதிரி ஹிந்தி கலந்து தமிழ் தான் பேசுவானுங்க அப்படின்னு ஒரு ஸ்டீரியோடைப். நிம்பிள்கி பிம்பிள்கி லாப்பி அப்படின்னு. ஆமா, சர்தார். அதே மாதிரி மும்பைனாலே ரவுடி தான். ரொம்ப முக்கியமா சொல்றேன். மும்பைல ஒருத்தன் வந்து வாழவே இல்லையா? மும்பைல தான் தமிழர்கள் அதிகமா வாழ்றானுங்க, எல்லாம் நல்லா பண்றானுங்க. இப்போ மும்பைனாவே வந்து ரோடின்னு மும்பை கொடுத்துட்டாங்க. பைத்தியக்காரனுங்க. ஒரு படம் கூட எனக்கு தெரிஞ்சு மும்பைல வந்து நார்மலா அவன் ஐடி கம்பெனிக்கு போவான், அந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுத்து பார்த்ததே இல்லை. இது ஆரம்பிச்சு விட்டது மணிரத்னம் அவர்கள் தான் முதல்ல இந்த நாயகன்ற பேர்ல மும்பைல ஆரம்பிச்சு விட்டது. பாஷால இருந்து எல்லாமே மும்பைனா டான்ரா. இப்ப கேஜிஎஃப் சொல்பட மும்பைனா டானு அங்க இருக்காங்க. அண்டர் கிரவுண்டும் இருக்கு. அங்க தாவூத் இப்ராஹிம் இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு என்ன வரைக்கும் அதே புடிச்சு தொங்கிக்கிட்டு அப்படி ஸ்டீரியோடைப்ன்றத மாத்தியே ஆகணும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, சோ இந்த பாட்காஸ்டோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீரியோடைப் படங்களை பார்க்கறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படங்கள்ல வந்து பல ஸ்டீரியோடைப் கேரக்டர் இருக்கும். இந்த ஸ்டீரியோடைப் கேரக்டர் எதுக்கு விற்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிடும். அது பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்றத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும்.
அது இதுல இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணி பண்ணி பல இதை வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. கவுண்டர் எப்படி தெரியுமா அப்படின்னு பேச பேச அவன் கவுண்டர் சாதி பெருமை பேசுறான். வன்னியனா இப்படின்ற உடனே வன்னிய சாதி பெருமை பேசுறான். சாதி பெருமைகளுக்கு வந்து வழி வழிவகுக்கிறதே இவனுங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஸ்டீரியோ பண்ணி 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 இது பண்ணதான் இவனுங்க. எவனாவது வந்து ஒரு ஐயர் வந்து திருட்டுத்தனம் பண்றான் அப்படின்றத எடுக்கிறானா? அந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வாங்கய்யா, அந்த மாதிரி படம் எடுங்கய்யா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், எடுத்து தொலைங்கய்யா. எப்ப பாரு ஸ்டீரியோ டைப் வச்சு ஊம்பிக்கிட்டு சரி. அதே அதே மாதிரி ரொமான்ஸ்னாலே அவன் இப்படிதான் பண்ணுவான், ஸ்டாக்கிங் தான் பண்ணுவாரு, நார்மலாலாம் போய் பேச மாட்டாரு, முதல்ல ஃப்ரெண்ட் அமைச்சு எல்லா அட்ரஸும் கேட்டு வச்சு வாங்கிப்பாரு. அதெல்லாம் எப்படி இவனுங்க எடுக்கிறானுங்க? இப்ப ரேண்டமா ரோட்ல போற பொண்ணு எப்படிடா அட்ரஸ் எடுப்பீங்க? அதெல்லாம் ஒரு லாஜிக்கே கிடையாது. இஷ்டத்துக்கு அதெல்லாம் எழுத வேண்டியது. தயவுசெய்து இனிமேலாச்சு எங்க பாட்காஸ்ட் கேட்டு நீங்க திருந்த பொறுத்துல வச்சுங்க. எங்க மடக்கு முறையில தான் நாங்க சொல்றோம். ஓரளவுக்கு கொஞ்சமாச்சு ரியாலிட்டியா எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ராலி உங்க எண்டிங் நோட் சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டீங்க ரியாலிட்டியா இவனுங்க எடுக்கணும் படத்தை. பட் மோஸ்டா வந்து இவனுங்க ரியாலிட்டிக்கு வந்து ஆப்போசிட்டா தான் படம் எடுப்பானுங்க. அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கனால தான் வந்து மோஸ்டா நிறைய படம் ஃபிளாப் ஆகிறதுக்கும் நிறைய படம் புதிக்காம போறதுக்குமே அது ஒரு காரணமா இருக்கு. ரியாலிட்டியை பேஸ் பண்ணி கரெக்டா கதையை கொண்டு போனா ஸ்டீரியோ டைப் பண்ணாம நிஜத்தை நிஜமா சொன்னாலே வந்து நல்லா இருக்கும் படம். ஓகே, ரொம்ப நன்றிண்ணே கிசம்பண்ணே. வந்து பாட்காஸ்ட்ல பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு மீன் போட்டிருந்தாரு ஒருத்தரு, இந்த அண்ணாமலையில வந்து விசு வந்து எழுது போடப்போ வரல, அப்போ ருத்ராட்ச கொட்டை இருக்குல்ல, எழுத்து போட வரும்போது தலைவரோட கொட்டை உருண்டு வந்து நிறுத்தி. இந்த மாதிரி பல சீன் இருக்குங்க படங்கள் எடுத்தீங்க. பார்ப்போம். சரி ப்ரோ, பார்ப்போம். நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.